ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்ட்ஸ் சாப்டர் 24 நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். நம்ம ஒரு அற்புதமான ஒரு சாப்டர் அது. நம்ம லாஸ்ட் பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருந்தாங்கல்ல, அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி ஃபெலிக்ஸ் எதிர்பார்த்தான். ஆனால் பவுல் வந்துட்டு பணம் தர மாதிரி ஐடியாவில் இல்லை. 2 வருஷம் ஆகிட்ட பிறகு என்னாச்சு, ஃபெலிக்ஸை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபெலிக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இடத்துக்கு பெஸ்து அப்படின்னா பெர்கியூ பெஸ்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அந்த இடத்திற்கு தேசாதிபதியாய் ஒருக்கா கவர்னர் தேசாதிபதியாக வந்துட்டார். இப்போ அவர் வந்த பிறகு என்னாச்சு படிக்கலாமா? அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்திற்கு நான் ஒரு பேர் வைக்கணும். பேருன்னு சொல்றதை விட இந்த அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் எக்ஸாக்டாக இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரிசன் ஹிஸ்டரி. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிற, அரெஸ்ட் ஆகிட்ட பிறகு அவர் லைஃப் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பவுல் அரெஸ்ட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் லிட்டரலி லேர்னிங் ஹவு பால் வாஸ் கமிட்டட் டு தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சுவிசேஷ வேலைக்குமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு அவர் கமிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம இப்போ லிட்டரலாக பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் இதுதான் வந்து இங்கே லிட்டரலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல இருந்து நீ நம்ம லேர்ன் பண்ற லெசன் என்ன? ஆக்ட்ஸ் சாப்டர் 25க்கு தி லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கறதா இருந்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஷேர் காஸ்பிள் நோ மேட்டர் வேர் யூ ஆர். சுவிசேஷத்தை பறைசாற்று. நீ எங்க இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத. நீ எங்க இருந்தாலும் என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் தான் உன்னை கொண்டு போயிருக்காரு அப்படின்றத நம்பி நீ பாட்டுக்கு சுவிசேஷத்தை பேசிக்கிட்டே இரு. அதை மட்டும் இன்னைக்குமே வந்து என்ன பண்றாத, ஸ்டாப் பண்றாத, குறைச்சிடாத, அதை மட்டும் ஒரு காலம் விட்டுறாத. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றேன்னா, சீஷர்கள் அவங்களுடைய பெரிய ஆசீர்வாதமா அவங்க பார்த்தது எல்லாமே இயேசுவை தான். இந்த இயேசு தங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்றதுல அவங்க ஆணித்தரமா நம்பினபடினால அதை அவங்க தெளிவா பிலீவ் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சது, அவங்க அதுல நல்ல கிளாரிட்டியா இருந்தாங்க. அதனால தான் ஒழுக்கமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும், நான் பரலோகம் போறதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செஞ்சா என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் என்ன செஞ்சா அந்த பூமியில எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுக்கு கவனமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய நிம்மதி, அவங்க சந்தோஷம், அவங்க சமாதானம், அவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இயேசு. அந்த இயேசு அவங்களுக்காக சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சார். இந்த அடிப்படையான சத்தியம், ரட்சிப்பினுடைய பேசிக் ட்ரூத், சால்வேஷனுடைய அடிப்படையான சத்தியம் சீஷர்களுக்கு தெரிந்திருந்தபடினால they saw their peace in the tribulation for the sake of Christ. கிறிஸ்துவுக்கு ஏதுவான உபத்திரவத்துல தான் அவங்க பெரிய சமாதானத்தை வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா இயேசுவை தான் சொல்லிட்டு போனார், உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய நமக்கு உபத்திரவமே இல்லை, பாடுகளே இல்லை, பிரச்சனையே இல்லை, நாங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் பேட் அப்படின்றது அர்த்தம். சரியா? சம்திங் இஸ் ராங். உங்களுக்கு கிறிஸ்டியன் லைஃப் இயேசு எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை போல இல்லை, அதுதான் உண்மை. சரியா? ஸோ இயேசு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்றதான் விஷயம். அவர் எதற்காக நம்ம ரட்சித்தார்ன்ற அடிப்படையான அந்த சித்தத்தை நம்ம செய்யறது இல்லை அப்படின்றதான் இப்போ ப்ராப்ளம். நம்ம அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அதை கற்றுக்க போகிறோம். அகைன் நீங்கள் என்ன ஆகுது பாருங்க. எனக்கு இந்த சாப்டர் வாசிக்கும் போது எனக்குள்ள எப்படி தான் தோணுச்சு, டேய் நீ சும்மா போனாலே அவன் கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லுவான்டா, அவன் என்ன சொல்ல வரான் நீயாவே வம்புக்கு வந்து கேட்குறியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. இந்த சாப்டரை வந்து ஒரு சின்ன வார்த்தையில சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நம்ம போன சாப்டர்ல பெஸ்துவுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபெலிக்ஸ் இருந்தான்ல கவர்னர், ஃபெலிக்ஸ்க்கு வந்துட்டு பால் காஸ்பல் சொல்லியிருப்பார். ரைட்டா? அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்து அவன் கடைசி கண்டுக்காம விட்டான். இப்போ பெஸ்து வந்துட்டான். பெஸ்து வந்துட்டு என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே ஃபெலிக்ஸ் வந்து பெஸ்துக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ இந்த பெஸ்து 2 இயர்ஸ் கழிச்சு வந்துட்ட பிறகு இந்த பெஸ்து வந்துட்டு இந்த பவுல் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு அகிரிப்பா ராஜா வரார். கவனிக்கிறீங்களா? அகிரிப்பா ராஜா வரார். அகிரிப்பா ராஜா வந்து அப்படியா என்ன சொல்றவா நானும் கேட்கறேன் அப்படின்னு வந்து கேட்கறான். ஏன்னா அதை படிக்கும்போது எப்படி தோணுச்சுன்னா,
அவனே சும்மாவே இருக்காம காஸ்பல் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வம்புக்கு வந்து அப்படியா எனக்கு ஒரு முறை சொல்லு பாப்போம் அப்படின்னா அவன் சும்மா இருப்பா. பவுலுக்கு வந்து அழகா லட்டு கிடைச்ச மாதிரி. பவுல் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க இது. அவன் சாதாரணமான நாட்கள்ல பவுல் வந்துட்டு சாதாரணமான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தான். உபத்திரவமே இல்ல, சாதாரண மக்களுக்கு காஸ்பல் சொல்லிட்டு இருந்தான். பவுல் எப்போ உபத்திரவத்துக்குள்ள போக ஆரம்பிச்சானோ அந்த டைம்ல அவனுடைய உபத்திரவத்தை பார்க்கிலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் பத்தியா. நான் தமிழ்ல ஒரு பழமொழி தான் ஞாபகத்துல வந்துச்சு எனக்கு. சிரமம் இல்லாமல் சிகரம் ஏற முடியாது இல்ல. நோ பெயின் நோ கெயின். சிரமப்படாம சிகரம் ஏற முடியாது. இவங்க பட்ட கஷ்டத்துக்கும் உபத்திரவத்துக்கும் சமமா ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாத்தி போட்டார். ராமையும் சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா ஆண்டவர் நம்மள வேற லெவல்ல யூஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். நம்ம இந்த பவுல் யோசிச்சு பாருங்க. பவுல் மட்டும் அரெஸ்ட் ஆகல அப்படின்னா பவுல் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அந்த அகிரிப்பா ராஜாவுக்கோ இல்லாட்டி இந்த ஃபெலிக்ஸுக்கோ இல்ல ஃபெஸ்டஸ்க்கோ இவங்க யாருக்குமே பவுலால காஸ்பல் சொல்லியிருக்க முடியாது. அப்படியே எருசலேம் வந்திருந்தாலும் கூட அங்க இருக்க மக்களுக்கு தான் பேசியிருக்க முடியுமே தவிர அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒருபோது இவனால் காஸ்பல் சொல்லியிருக்கவே முடியாது. நான் அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஆண்டவர் சொன்னார்ல உன் எருசலேம்ல கொண்டு போய் சாட்சியா வைப்பேன்னு சொல்லி சொன்னார்ல, அது எருசலேம் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, எருசலேமை அதிகாரத்திலிருந்து அரசாளுகிற ஆட்களுக்கும் சேர்த்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஏன்னா அவங்களுடைய அந்த ஊர் மக்கள் மாத்திரம் அதை புரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அந்த ஊர் மக்களுக்கு ஓ நாங்க எதிர்பார்க்கிற மேசையா இவர் தானா, இந்த இயேசுவ மேசையாவா வந்துட்டாரா அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அவங்க அரசாளுற அரசு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இனி இதை பார்க்கும்போது அகிரிப்பா ராஜாவோட ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, நான் நான் சொல்றேன். நான் முதல்ல வாசி அவ்வளவுதான், கண்டென்ட் மொத்தமே அவ்வளவுதான். ஒரு முறை வேகமா வாசிச்சா இன்னைக்கு பைபிள் ஸ்டடி முடிஞ்சது. சரிங்களா? சோ நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே குன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 சாப்டருக்கு முன்னாடி ஏற்கனவே வாசிச்சோம். பவுலை வந்துட்டு எப்படியாவது விசாரணைக்காவது இங்க அரசவை கொண்டு வருவீங்க, நாங்க 40 பேர் பதுங்கி இருந்துடும், அவனை கொண்டு போட்டுடலாம் எப்படியாவது இல்ல. நான் போன ஈவினிங் சர்வீஸ்லயும் சொன்னேன், போன வாரம் பைபிள் ஸ்டடிலயும் சொன்னேன். சீஷர்களுக்கு அதிகமாய் பிரச்சனை வந்ததுடைய காரணம், அதுவும் சாகிற அளவுக்கு உபத்திரம் அவங்க ஃபேஸ் பண்ணதுக்கான காரணம், அவங்க வந்துட்டு யூதர்கள் சைட்ல இருந்தும் சரி, புறஜாதிகள் சைட்ல இருந்தும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க ஃபாலோ பண்ற தப்பு இதுதான் கரெக்ட். நான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு யதார்த்தமா, அது எப்படின்னு தெரியல, நான் யதார்த்தனே சொல்ல மாட்டேன், எல்லாமே கத்தர் செய்யறான்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் யதார்த்தமா இருந்துச்சு. யூடியூப் ஓப்பன் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு. என்ன ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜப்பான்ல இருந்து லேடி சொல்லுது, நாங்க வந்துட்டு இங்க வந்துட்டு கிறிஸ்தவத்தை ஏன் நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஜப்பான்ல அப்படின்னு சொல்லி ஒரு 1 மினிட் டைம்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டா, நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் என்ன சொல்லி கொடுத்தோனோ அதே தான் ஜப்பான்ல ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நிறைய பேர் இயேசு தான் கடவுள்னு சொல்லி தெரிஞ்சும் கூட ஏன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்கக்கூடிய புத்திஸ்ட்ல இருந்து மற்ற ஆட்கள்ல இருந்து ஹிந்துஸ் புத்திசம்ன்ற பேர்ல எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க, யாரை வச்சு யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையாமா. ஆனா கிறிஸ்தவ இயேசு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெளிவா டைரக்டா சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் பிரவேசிக்க மாட்டான், இவரை தவிர்த்து பரலோகம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவரை ஏற்றுக்கொண்டா இதெல்லாத்தையும் விட்டாதான் முடியும், பாவத்தையும் விடணும் விக்கிர வழிபாடையும் விடணும், இதை விட்டாதான் இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு கரெக்ட், இவரை ஏற்றுக்கொள்கிறது கரெக்ட், இதெல்லாத்தையும் விட்டாதான் நான் இயேசுவை ஃபாலோ பண்றது கரெக்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், believing in Jesus is not just a statement in your mind or from your pronunciation or a confession. Believing in Jesus is all about following the footsteps of Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது என் சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமோ இல்லை நான் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமோ அல்ல. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது நான் இயேசுவின் பாதபடிகளை பின்பற்றுவது, அடிச்சுவடிகளை பின்பற்றுவதற்கான அர்த்தம் தான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்றது. இதுலதான் பெரிய சேலஞ்சா இருக்கு. ஜப்பான்லயும் அதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அப்போ உலகம் ஃபுல்லா தேடி பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதே பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்னு சொல்லியாச்சுன்னா
நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுவோம்னு சொன்னா நம்ம எதுக்குமே கடவுள்ன்ற பேர்லயோ உலக வழிபாடுகள்ன்ற பேர்லயோ யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். தட் இஸ் a true believer. அதுதான் உண்மையான சீஷன், அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய சேவகன், அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அங்கதான் எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. சரியா? அப்ப 40 நாளைக்கு முன்னாடி கொன்னு போட்டுருன்னு முடிவு பண்ணாங்க. கொன்னாதான் ஆகும், இவனை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்கல்ல. அந்த பிளான் அப்போதைக்கு தோத்துருச்சு. இப்பவும் விடுற வழியா இல்ல. இப்பவும் கூட பெஸ்து என்ன பண்றான், ராஜா ஆயிட்ட பிறகு எங்க போனானா, செசரியாவில இருந்து எருசலேமுக்கு போனான். எருசலேமுக்கு போயிட்டு, ராஜானா அவன் கவர்னர் இல்ல, எருசலேமுக்கு போனான். பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பவுலுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் சொல்லி என்ன பண்றாங்க, அதே சற்பனையான எண்ணத்தோடு ஈவில் பிளானோடு வந்து பேசுறாங்க. நீங்க பவுல் வந்து வர சொல்லுங்க, எதுக்கு வர வழியில கொண்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்போ ஆன் த வேலை உன்னை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறம் உள்ளவர்கள் கூடி வந்து, திறம் உள்ளவர்கள் என்ன தெரியுமா, வாஸ்டா புரியும். திறம் உள்ளவர்கள் கூடி வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாயிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். திறம் உள்ளவர்கள், நம்ம போன பைபிள் சாப்டர்ல, போன ஆக்ட்ஸ் சாப்டர்ல 24ல வாசிச்ச ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயரை கூட்டு வந்துட்டு பவுலை குற்றப்படுத்த நிக்க வச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதே தான் இங்கேயும் பவுல் சொல்ற, இங்கேயும் வந்துட்டு அதே தான் இவரு பெஸ்து ராயன் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்களை யார் பெஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ, நல்ல மேட்டர் தெரிஞ்ச ஆளியாரோ அங்க வர சொல்லுங்க, செசரியாவுக்கே வர சொல்லுங்க, எருசலேமுக்கு வேணா, செசரியாவுக்கே வர சொல்லுங்க, அங்க வந்து குற்றப்படுத்த சொல்லுங்க. அவன் அவரிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து, யாரு, பெஸ்து 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, பவுலுடைய ஒரு கேஸ் எவ்வளவு ஒரு சீரியஸான கேஸ் பாருங்க. ஏற்கனவே ஒரு கவர்னர் போய் அடுத்த கவர்னர் வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் டேபிளுக்கு வர முதல் ஃபைல் என்ன தெரியுமா, இம்பார்ட்டன்ட் ஃபைல், மோசமான கேஸ், இது முடிச்சே ஆகணும், லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் வருது சிட்டியில அப்படின்னா பவுல தான் ஃப்ரண்ட்ல கொண்டு நிக்க வைக்கிறாங்க. சரி, என்னாச்சு வாசிக்கலாம். அவன் வந்தபோது எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத, நிரூபிக்க முடியாத ஏகப்பட்ட குற்றங்கள் பவுல் மேல வைக்கிறான். அதற்கு அவன் உத்தரவாக, யாரு, அதற்கு பவுல் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும், ராயர்னா ராஜா, ராயர்னா ராஜான்னா அர்த்தம், ஆனா அகைன் ராயர் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக, ராஜாவுடைய ராஜ்யத்திற்கு எதிராக, அதான் மீனிங், ராயருக்கு விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். இப்ப நல்லா கவனி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்னுடைய ஒரு முக்கியமான சீனே இதுதான். இந்த அதிகாரத்தில் இது ஒரு மூவியா எடுத்தோம் அப்படின்னா இந்த படத்தினுடைய மெயின் சீனே இதுதான். இப்ப என்ன அழகா அவன் சொல்றான் பாருங்க. இப்ப நான் வந்து ரோமன் கவர்மெண்ட், நானு ரோமர் ஆளு தான், யாரு, பெஸ்து ரோமன் பர்சன் தான். அவனுக்கு யாரை பத்தி தெரியாது, யூதர்களுடைய மதங்கள் பத்தி தெரியாது, மதத்தை பத்தி தெரியாது, யூதர்கள் சொல்ற பிரமாணங்கள் தெரியாது, யூதர்கள் சொல்ற யாவே கடவுள் தெரியாது, இவரு பவுல் சொல்ற இயேசு கடவுள் யாரும் தெரியாது, இயேசுவை பத்தி நியாய பிரமாணம் சொல்லுதுன்னு பவுல் சொல்றாரு, அவங்க இல்லைன்றாங்க, இவனுக்கு பிரமாணமே தெரியாது. ஏன்டா என்ன போட்டு கேஸ் மாதிரி சாவடிக்கிறீங்க, இவர் தெளிவா பிளான் பண்றாரு. இப்ப நான் இவனை கூப்பிட்டு வந்து ஆழ்ந்த வேலை நீங்க கொண்டீங்கன்னா இவன் ரத்தப்பழி ஏன் தலைமையில விழுவோம், ராஜா கிட்ட எனக்கு பிரஷர் வரும். ஒண்ணு பண்றேன், சட்டத்தில் இருக்கிற மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, பவுல பேசாம அங்க அனுப்பி வைக்கிறேன். பவுல்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா தம்பி, உங்க சட்டங்கள் மதங்கள், உங்களுடைய தேவனுடைய பிரதான ஆசிரியர் இருக்காருல்ல, அவர் தீர்ப்பு சொல்லுவார்ல, நீ ஒண்ணு பண்ண, என் தலைமைத்துவத்தில் எருசலேமுக்கு போய் அவங்க சொல்ற தீர்ப்பை கேட்டு வாயேன். பவுல் அது என்ன சொன்னாரு பாருங்க. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு ஒரு அநியாயமும் யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர், உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லி யாரை பார்த்து சொல்றான், பெஸ்துவை பார்த்து சொல்றான்.
கவர்னரை பார்த்து, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். அப்ப மேட்டர் புரியுதா? பவுல் அவங்க போடுற பிளான் எல்லாம் பவுலுக்கு தெரியுது. இந்த ஆள் வந்து நம்மளை வந்துட்டு எருசலேம் அனுப்பி வைக்கிற பிளானை நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக தான் அப்படின்ட்டு தெளிவா சொல்றான். நான் ஒரு நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை சாகடிக்காதீங்கன்னு சொல்ல ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எந்த நீதி கேடும் அநியாய கேடும் பண்ணலன்றது கவர்னர் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயம் இடுகிறேன் என்றான். டைரக்டா ராயர் யார் தெரியுமா? ராஜா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த நாட்கள்ல பவுல் பேசிட்டு இருந்த நாட்கள்ல ரோமன் கவர்மெண்ட் அரசாளக்கூடிய பேரரசர் ஹூ இஸ் த கிங்? ராஜா யாரு? சீசர் ராஜா தான் ரோம ராஜ்யத்துடைய பேரரசர். அகரிப்ப ராஜால சிற்றரசர்கள், சீசர் ராஜா பேரரசர். சரியா? பேரரசர்னா ரோம்கே ராஜா அவன் தான். இவ பவுல் ரோம குடியுரிமை உள்ளவனா இருக்கிற அப்படின்னால பவுல் டைரக்டா கேட்கிறாரு, என்ன வாசிக்க, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. கவனிச்சீங்களா? பவுல் தெளிவா சொல்றாரு, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட, நல்லா கவனிங்க, லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, திருப்பி அதையே இதில் கத்துக்குங்களேன். உங்க மேல தப்பு இல்லைன்னா என்ன ஆனாலும் பயப்படாது. அநேக நேரங்கள் என்ன ஆகும் தெரியுமா? வா 1000 தான் இருந்தாலும் அவன் அதிகாரிப்பா, அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவான்பா, நம்ம எதுனா பேசிட்டு நம்ம என்னப்பா எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, அவன் சொல்றத செஞ்சுட்டு போயிடலாம். அப்படிலாம் இல்லை. நீ தப்பு பண்ணினா பயப்படணும். நீ தப்பு பண்ணினா அதிகாரி சொல்ற தவறான காரியத்துக்கு நீ கீழ்பிடிச்சாகும். நீ தப்பு பண்ணல அப்படின்னா நீ பயப்பட தேவையில்லை. நல்லா கவனி, பயம்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்ற மாதிரி கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தின் ஆரம்பம், மூடன் அதை அறியான். நீ ஆண்டவருக்கு பயப்படுறது உண்மையா இருந்தா நீ மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன். திருப்பி சொல்லவா? if you have the fear of God in you, the fear of God will never make you to have fear upon the men. உனக்கு தேவன் மேல பயம் இருக்குமானால் அந்த தெய்வ பயம் உன்னை எந்த அளவுக்கு மாத்தி இருக்கும் அப்படின்னா மனிதர்களை கண்டால் பயம் இல்லாத அளவுக்கு மாத்தி இருக்கும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு மனுஷன் மேல பயம் இருக்குது அப்படின்னா அப்ப தெய்வ பயம் இருக்குன்றது சும்மா. ஏன்னா அதனால அந்த மனிதர்களுடைய இந்த ஆட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் துரைத்தனங்களுக்கும் நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவனே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரே பரிசுத்தாய் நமக்குள் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அது ஆஃபீஸா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், ஓனரா இருக்கட்டும், உங்க யாரான இருக்கட்டும், வீட்டுல பெத்தவங்களா இருக்கட்டும், பயப்படாத, கீழ்ப்படி, பயப்படாத, அதிகாரிகளுக்கு மரியாதை கொடு, சட்டத்திற்கு கீழ்ப்படி, பயப்படுன்ற அவசியமே கிடையாது. ஐயோ அவர் அதிகாரி நம்ம எப்படி பேசினா நான் கூட பேசுறேன்னு சொல்லுவானு சொல்லட்டும். உன் மேல் தப்பு இல்லை அப்படின்னா நியாயமான காரியத்தை நியாயமா பேசு. ஒரு கலெக்டர் நல்லா மன நம்மள பேசவே விட மாட்டாங்க. ஆனா பவுல் இங்க கலெக்டர் முன்னாடி இங்க பெஸ்ட்ன்றவன் கலெக்டர் கணக்கு என்ன சொல்றான் பாரு, இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது, ராயருக்கு அபயம் இடுகிறேன் என்றார். ராயருக்கு அபயம் இடுகிறேன் அப்படின்னா நீ எல்லாம் ஒன்னும் அது இன்டெரக்டா சொல்ற, நீங்க ஒன்னும் தீர்ப்பு சொல்லி ஆணி புடுங்க வேண்டாம், நான் வந்துட்டு பெரிய ராஜாட்ட அப்படின்றான். உடனே அவன் வந்துட்டு அப்படி சொல்லிட்டான். அவன் நம்மள என்ன பண்றது. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரரோட உடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான். அப்படியாப்பா, நீ பாப்பா அங்கேயே போய் கேட்டுக்கோப்பா. நீ சில நாள் சென்ற பின்பு இப்ப என்ன பண்ணிட்டான் திருப்பி, அப்படியா நான் உனக்கு தீர்ப்பு சொல்ல வேணாமா, நீ ராஜா கிட்ட கேட்டுக்கிறியா, ராயர்கிட்ட போறியா, சீசர் ராஜா கிட்ட போறியா, அங்கேயே போய்க்கோ. அதனால அங்க அனுப்பி வைக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, ஒருத்தரையும் தனித்தனியாக அனுப்ப முடியாது. ஒரு டீம் ஒரு பெட்டாலியன் போகும்போது ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணி அனுப்பும்போது தான் இவனையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கன்சைன்மெண்டா ஒரு பேக்கேஜா உள்ள போட்டு அனுப்ப முடியும். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அங்கே அதே
இதுல தான், பிரிசன்ல தான், அங்கேயே தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி பிரிசன் ஞாபகம் இருக்கா? பவுல யாருன்னா பார்க்க வரலாம், போகலாம், கேட்கலாம், விசாரிக்கலாம். ஞாபகம் இருக்கா? நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை பார்த்துக்கன்னு ஏற்கனவே ஃபெலிக்ஸ் சொன்னார்ல. ஆமா, ஃபெலிக்ஸ் சொன்னார்ல, அதே பிரிசன் தான். பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அகரிப்ப ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். ஓகே, இந்த அகரிப்ப ராஜா யார் பார்க்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பெலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் எருசலேமில் இருக்கும் பொழுது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக எதிர்உத்தரவு சொல்ல அவர்களுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்ல என்றான். இங்க நல்ல மாதிரி பேசுறான். ஆக்சுவலா இந்த இன்டென்ஷன்ல ஃபெலிக்ஸ் வந்துட்டு பண்ணவே கிடையாது. யார்? ஃபெஸ்டஸ் வந்து பண்ணவே கிடையாது. ஆனா இப்ப ஃபெஸ்டஸ் அகிரிப்பா ராஜா கிட்ட ஷேர் பண்ணும்போது எப்படி சொல்றாரு? இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. பெஸ்து வந்துட்டு பவுல வந்து, ஏம்பா ஒண்ணு பண்ண, நீ வேணும்னா அங்க எருசலேம் வேணப்போ உங்க பிரதான ஆசிரியர் தீர்ப்பு சொல்லுவாரு, கேட்டு வா, திருப்பி அந்த தீர்ப்பை முடிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். அவ பவுல் என்ன பண்ணாரு? இந்த பாரு, என் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்றது உனக்கே தெரியும். இவனுக்கு சொல்ற எந்த கம்ப்ளைண்ட்டும் நிரூபிக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது நீ என்ன உன் கையில ஒப்பு கொடுக்கறதுலாம் சரியே கிடையாது, எனக்கு சரியா படல, நான் சீசராஜாவை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். இப்படிதான் உண்மை நடந்தது இல்ல. ஆனா இங்க வந்து அகிரிப்பா ராஜா வந்த உடனே எந்த அளவுக்கு பெஸ்ட் வந்து மழுப்பி பேசுறான் பாரு. அதாவது குற்றம் சாட்டின மனுஷன் நிறைய பேர் இருந்தாங்க, குற்றம் சாட்டப்பட்ட இவன் பவுல் இருந்தான் பத்தியா, முகமுமாய் பேசுறது அலோ பண்ண, அவங்க நானே கூட்டிட்டு பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு இல்ல ரோமர்கள் வழக்கம் இல்ல, இன்னும் திருட்டு பசங்களா பாரு, எப்படி மழுப்புறான் பாரு, எப்படி ஏமாத்துறான் பாரு. ரோமர்கள், நான் இங்க ரோமன் லால வந்து அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அடுத்த நாள் கூட்டு வந்தாங்க. அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல், அப்ப திருப்பி என்ன பண்ற, அந்த அரசவையில கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு பேச வச்ச பொழுது நான் நினைச்ச மாதிரி பெரிய குற்றம் அவன் மேல இல்ல. அப்படி அந்த பெருசா குற்றம் இல்லாம தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்று ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்து சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகமா இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இருக்கிறவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவையமிட்ட போது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா ராஜா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதா இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். மறுநாளிலே அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோடு கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கும் அபயமிட்டதினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானித்தேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் என்று எனக்கு
விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியினமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விஷயம் ஏதாயிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாக விசேஷமாய் அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாக கொண்டு வந்தேன் என்றான். முடிஞ்சா ஸ்டடி? இன்னைக்கு ஸ்டோரி புரிஞ்சுதா? ஓகே, இன்னைக்கு ஸ்டடி முடிஞ்சது. நான் உங்களுக்கு இதுல ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லிடுறேன். சோ இந்த அகரிப்பா ராஜா யாரு? ஏன் வந்துட்டு பவுலுடைய காரியத்தை பத்தி பெஸ்துவுக்கு ஃபெலிக்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல? ஏன் ஃபெலிக்ஸ்க்கு அப்புறமா? ஏன்னா ஃபெலிக்ஸ்க்கு கிளாரிட்டி கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னா, அவன் தீர்ப்பு சொல்ல தயாராகவே இல்லை. அவன் ஒரு லஞ்ச பேர்வழி, காசு வாங்கிட்டு விட்டுறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். பவுல் காசு தராதனால அவன் ஒன்றும் பண்ணவும் முடியல. அவன் அப்படியே விட்டு போயிட்டார். அடுத்து டிரான்ஸ்பர் ஆகி பெஸ்து வந்துட்டார். பெஸ்து கவர்னர், ஃபெஸ்டஸ் கவர்னர். ஓகேவா? இவர் வந்துட்டு ஏதாவது காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவர்னருக்கு டேபிள்ல முதல்ல இந்த ரிப்போர்ட் தான் முதல்ல வருது. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பண்றதே ஒன்றும் புரியல. ஏன் அப்படின்னா இவன் இதை பத்தி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அதனால இப்ப புதுசா உள்ள என்ட்ரி தரது யாரு? இப்படிலாம் கம்பெனி கவர்னர் சிற்றரசர்கள், இந்த கலெக்டர்ஸ். நம்ம இன்னைக்கு சொல்ற கவர்னர் அப்படி கிடையாது. நம்ம இங்க பைபிள்ல கவர்னர் பார்க்கறது எல்லாமே அந்த டைம்ல இருக்கிற கலெக்டர், அந்த லெவல் இருக்க ஆட்கள். கலெக்டர்ஸ் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. சிற்றரசர்கள் ஒரு ராஜா மீட் பண்ணுவாங்க. அதுலயே ஸ்பெசிபிக்கா அகரிப்பா ராஜா கிட்ட இவன் கேட்டான். 2 காரியங்கள் பார்க்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, யூதர்கள் கிட்ட போய் நீயே போய் காரியத்தை கேட்டு வந்துறேன், என் பார்வை முன்பாகவே இது உங்களுடைய மதத்திற்குரிய காரியமா இருக்கிறபடினால உங்களுடைய பிரதான ஆசாரியன் சொல்றதான் தீர்ப்பு, இதை பத்தி ஒன்றும் தெரியல, என்ன எருசலேம்ல போய் அதே பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொன்னப்ப பவுல் போகல. ஏன் தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள் இல்ல. ராஜாவோட தலைமைத்துவத்திலே போய் என் மேல ஒரு தப்பு இல்லைன்னு டைரக்டா சொல்லிட்டு வந்துடலாம் எருசலேம் போய். அது ஏன் அவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு சம்பவம்? அப்படிலாம் எருசலேம் போக முடியாது. நீ விட்டு அமைதியா விடு, நான் வந்து சீசர் ராஜா கிட்ட பாத்துக்கிறேன். அது சாதாரண கிளைம் இல்ல, அது பெரிய விஷயம். ஆக்சுவலா அப்படி பண்ணது காரணம் என்ன தெரியுமா? சொல்லவா? ஏன் தெரியுமா? ஏன்னா பவுல் 2-3 சம்பவத்தை பார்த்துட்டார். இந்த புறஜாதிகள் மத்தியில போகும்போது தீனாளின் தெய்வமே உண்மையான தெய்வம்னு சொல்லி 2 மணி நேரம் கத்துனாங்களாமா. ஞாபகம் இருக்கா? பார்த்தோம் நம்ம முன்னாடி. கிரௌடு ஒரே மென்டாலிட்டியில் இருக்கிற கிரௌடு கூடிருச்சுன்னா தப்பா சட்டத்திற்கு மாறா மொத்த ஊருமே செஞ்சாலும் அவன் நினைக்கிறதான் செய்வானே தவிர நியாயமாக எவனும் செய்ய போறது இல்லை. அதுதான் பாயிண்ட். இதே போல இயேசுடைய மரணத்தை பத்தி சொல்லுங்க. இயேசுடைய மரணம் என்னாச்சு? இயேசு மரித்த பொழுது அங்க கவர்னரா இருந்தது யாரு? கலெக்டர் யாரு? சிற்றரசர் யாரு? பிலாத்து தான். பிலாத்து இயேசுவை பத்தி என்ன சொன்னான்? இவர் மேல நான் எந்த ஒரு குற்றமும் விசாரிக்கும் இது இல்ல அனுப்பணும்னு நினைச்சால ஜனங்கள் வந்து அவங்க மனசை மாத்திட்டாங்க. ஆமா, இல்ல ஜனங்கள்லாம் மனசை மாத்தல. இல்ல மனசை மாத்திட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு. ஆமா, அப்படின்னா மரணத்துக்கு எதுவான எந்த குற்றத்தையும் பார்க்க முடியல என்னால அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கல. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, அதுதான் பிரச்சனை. இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நீங்க கலெக்டரே ஒண்ணும் பண்ண முடியாது. பவுல் எருசலேமுக்குள்ள என்ட்ரான முதல் சம்பவத்திலேயே என்ன பிரச்சனைன்னு அங்க இருக்கிற அந்த நூற்றுக்கதிபதிக்கு தெரியல. என்ன பண்ணிட்டான்? பவுல தூக்குடா, முதல்ல தூக்கி போடா கோட்டைக்குள்ளன்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க. உள்ள போயிட்ட பிறகு வேற ஒரு கேஸை பத்தி சொல்றான். அந்த மாதிரி பண்ண தானே நீ? அவர் இல்ல பண்ணானு, நீங்க வேற, இவனுக்கு சும்மா எங்களுக்கு குற்றப்படுத்துறாயின்னு பவுல் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றார். ஞாபகம் இருக்கா? இயேசுடைய சம்பவத்துல கூட என்ன நடக்குது அப்படின்னா, இவன் மேல், அதாவது இயேசுவை சாகடிக்கிறதுக்கு மரணத்துக்கு இதோட எந்த குற்றத்தையும் பார்க்க முடியல. நம்ம சட்டத்தின்படியே நானே ஒரு ஆப்ஷன் தரேன். பஸ்கா பண்ணி நாட்கள் ஒரு குற்றவாளியை விடுதலை பண்றது நம்மளுடைய வழக்கம். இவரை விடுதலை செஞ்சிடலாம், இதுக்கு பதில் பரபாசன் ஒரு தேட்டின ஒரு மோசமான திருடன் இருக்கிறான், அவனை வேணா செல்லுல அறையலாம் அப்படின்றது அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்றாரு. அதுக்கு மக்கள் என்ன சொன்னாங்களாம்? பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை அப்படின்னு சொல்லி கூக்குரலிட்டாங்க. அதுக்கு இவன் சொல்றான். அதுக்கு லாஸ்டா பிலாத்து என்ன பண்ணிட்டான்? இந்த தீர்ப்பு சரியே கிடையாது, இது ரொம்ப தப்பு, இந்த தீர்ப்பு நான் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்றான்? கை கழுவிடுறான், தண்ணி எடுத்து கை கழுவிடுறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ரத்தப்பழி எங்க மேலேயும் எங்க சந்ததி மேலேயும் வரட்டும் அப்படின்ட்டு கூக்குரலிட்டு இயேசு சொல்லி அரைஞ்சிட்டாங்க. சோ பவுலுக்கு யூத மக்கள், அந்த நியாய பிரமாணத்தை வெறி கொண்டிருக்கிற மக்களுடைய மென்டாலிட்டி நல்லா தெரியும்.
ஸோ பெஸ்துராயின் எருசலேம்ல போய் நீ வந்துட்டு தீர்ப்பு சொல்லிக்கப்பா, தீர்ப்பு கேட்டுக்கப்பா அப்படின்றப்போ அது பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கு பதிலாக நான் சீசரை தான் பார்ப்பேன் அப்படின்னு பெரிய இடத்த அவன் கிளைம் பண்ணது காரணம் இதுதான் ஒண்ணு. ரைட்டா? இது முதல் சம்பவம். ரெண்டாவது, பெஸ்து வந்துட்டு இது தலையில விழுந்த கல்லு வரை போச்சு. இது எப்படி நகர்த்துறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபெலிக்ஸ் இருந்தப்போ பிரச்சனை இல்லை, இவனை சேஃபா வச்சுக்கிட்டான். எங்கேயும் ஃபார்வர்ட் பண்ற ஐடியாவும் இல்லை, யூதர்கள் கையில ஒப்பு கொடுக்கவும் கிடையாது. இப்போ பெஸ்து வந்துட்ட பிறகு இவனும் அதே மாதிரி பவுல பத்திரமா சிறையில வச்சிருந்தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இவன் என்ன பண்ணா, யூதர்களுக்கு தயவு பண்ணலான்ற பேர்ல பவுல பிடிச்சி அவங்க கையில கொடுக்க ட்ரை பண்ணி பவுல் வந்து நான் சீசர் ராஜா கிட்ட போவேன்னு கிளைம் பண்ணிட்டான். ரைட்டா? இப்போ வந்துட்டு பெஸ்துவால வச்சுக்கவும் முடியாது, ராஜா கிட்ட அனுப்பவும் முடியாது. இப்ப ராஜா கிட்ட என்ன அனுப்புவ? ராஜாவே, இப்படி ஒரு குற்றவாளியை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவன் செய்த குற்றம் என்னவென்றால் பிராக்கெட்ல அந்த குற்றம் தான் என்ன கண்டுபிடிக்க முடியல என்னால, தயவாய் நீ கண்டுபிடித்து சொல்ல அனுப்புனா அங்கிருந்து ராஜா காரி காரி துப்புவான். ஏண்டா நான் பேரரசன், நான் ரோமன் கவர்மெண்ட் ஆளுகை செய்யறேன், உங்களை சிற்றரசர்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவங்க கையில கொடுத்தா முட்டா பேரும் லெட்டர் அனுப்பியிருக்கிறேன்னு கேட்பானே, கேட்க மாட்டானா? ஒண்ணும் புரியல. அங்கதான் என்ன பண்றான், அகிரிப்பா ராஜாவை இன்வைட் பண்றான். இப்ப அகிரிப்பா ராஜா பேசிக்கா யாருன்னு கேட்டா, அகிரிப்பா ராஜா ஒரு ஜூவிஷ் பர்சன். இதுக்காக பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டடி கொஞ்சம் தேவை, அப்போதான் என்ன நடந்திருக்குன்றது புரியும். மறுபடியும் பேக் டு தி ஸ்டோரி சொல்லவா? லூக்கா தெயோப்பிலுவிற்கு இயேசுதான் உண்மையாகவே உயிர் தெழுந்த கிறிஸ்துன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி கண்டென்ட்டை தெளிவா எழுதி தெயோப்பிலு கிட்ட கொடுக்கும் பொழுது, தெயோப்பிலு ரோமன் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு சர்வெண்ட். அவனுக்கு ரோமன் கவர்மெண்ட்டை பத்தி எல்லா ரூல்ஸ் எல்லாம் தெரியும். அகிரிப்பா ராஜான்னு சொல்லி அவனுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. அதெல்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. எதனால சம்பந்தமே இல்லாம பகத்தூர் ராஜாவை கூப்பிட்டு இவன் மேட்டர் நடந்து கேட்டுதான் சொல்லுங்களேன், ஏன் சொல்லணும்? அது இவனுக்கு அசிங்கம் தானே. என்ன விஷயம் அப்படின்னா, அகிரிப்பா ராஜா வந்துட்டு ஒரு யூத மனிதனா இருந்தபடினால, அவன் பேசிக்காவே ஜூவிஷ் பர்சன். ஆனா ரோமன் கவர்மெண்ட்ல அவன் வந்துட்டு இதுவா இருந்தான், என்னவா இருந்தான், கலெக்டரா இருந்தான், கவர்னரா இருந்தான். ஆமா, ஒரு சிற்றரசர், கிங்கா இருந்தான். இப்ப அவனோட ஹெல்ப் கேட்டு கூப்பிட்டு விருந்து வச்சு அப்படின்னு அடுத்த நாளைக்கு உடனே எல்லாம் யாரு அகிரிப்பா ராஜா மனையும் பயங்கரமா ஆடம்பரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஆமா, ஏன்னா வேற ஒரு ராஜா எங்களை கூப்பிட்டு அவங்க ஊர்ல இருந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பு சொல்லி கூப்பிட்டுக்கிறாருல, எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர் நானு, வேற ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் என்ன வந்துட்டு அங்க ஒரு ப்ரோக்ராம்ல சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ண எப்படி இருக்கும், நல்ல ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கெத்தா போவோம்ல, அதே மாதிரிதான் கெத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு இப்போ அகிரிப்பா ராஜா கிட்ட வந்து பவுல் சொல்ல போறான். நம்ம லாஸ்டா வாசிக்கும் பொழுது லாஸ்ட் வந்துட்டோமா, இங்க வந்து என்ன ஆகுது, ஆமா, இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு அப்படின்னா யாரு, பெஸ்து சொல்றாரு இவனை பத்தி ஆண்டவனுக்கு அப்படின்றப்ப, ஆண்டவர் இல்லை அப்படின்னா யாரு, சீசர் ராஜா. ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்று எனக்கு விளங்கவில்லை, இந்த காரணத்தாலதான் இவன் அனுப்புறேன்பா, இதனாலதான்ப்பா ஊர்ல பிரச்சனைப்பா, இதனாலதான்ப்பா அரெஸ்ட் பண்ணிட்டேன்பா, நீங்க தான்ப்பா தீர்ப்பு சொல்லணும்னு தெரியல. இப்ப இதுல அதனால என்ன பண்றான், அகிரிப்பா ராஜா வர வைக்கிறான். அகிரிப்பா ராஜா ஒரு யூத மனுஷன் மட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு முன்ன ஒரு முறை சொன்னேன் அவருக்கு, கிபி 6வது நூற்றாண்டுல தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசாரியன் தான் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு சொல்லுவான். கல்லெறிந்து கொள்றதா இருந்தாலும், குஷ்டரோகின்னு சொல்லி குஷ்டரோகத்தை கன்ஃபார்ம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா இருந்தாலும், எதை செஞ்சாலும் நியாய தீர்ப்புன்னு சொன்னா தேவனுடைய பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய நபர் தான் செய்வான். இப்ப தேவனுடைய பிரதான ஆசாரியன்ற ஒரு போஸ்டிங் தானே. இப்ப அவன் தானே அந்த ஊருக்கே வந்து தீர்ப்பு சொல்றது மோசையோட சட்டத்தின்படி. இப்ப என்ன ஆகி போச்சு, இஸ்ரேல் மக்களையும் சேர்த்து இப்ப ரோமன் கவர்மெண்ட் அரசாளுது. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அரசாட்சி எடுத்த பொழுது அம்பேத்கரை சொல்லி சட்டம்லாம் எழுதி கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க, மிலிட்டரி வச்சு ஃபுல்லா பண்ணாங்க. அப்புறம் அம்பேத்கர் வச்சு சட்டம் ரெடி பண்ண பொழுது எல்லா ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். இப்ப சுதந்திரம் கிடைச்ச எத்தனை வருஷம் ஆச்சு, 77 இயர்ஸ் ஆச்சா? இன்னும் கூட எத்தனை ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்ல சொல்லு. வெள்ளூர்ல விசாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏரியா உள்ள ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ் ஏரியா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது உள்ள. அவ்வளவு சீக்கிரம் போலீஸ்காரங்க உள்ள வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, அப்ப என்னன்னா அப்படிதான் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர ட்ரை பண்ணாங்க.
அதே போல ரோமன் கவர்மெண்ட் கிபி 6வது நூற்றாண்டுல மொத்தமா எல்லாரையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்த பொழுது எல்லா ஊரையும் ஸ்டடி பண்ணி மக்கள் என்னென்ன ஐடியாலஜியில் இருக்கிறாங்க, என்ன நம்பிக்கையில வாழ்ந்தாங்க, யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், என்ன இல்லை அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர்களுக்கு ஏத்த மாதிரி ராஜாவை நிக்க வச்சாங்க. இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, சிஎம் எலெக்ஷன் இருக்குது, அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது. லோக்கல்ல ஒரு ஊர்ல இப்போ காங்கிரஸ் இது திமுக சைட்ல இருந்து வெள்ளூர்ல ஒரு எம்எல்ஏ நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, வெள்ளூர்ல நம்ம ஊர்ல ஜாதியில பிரிஞ்சிருக்காங்களா, வெள்ளூர்ல எந்த ஜாதியான மக்கள் ஜாஸ்தி இல்ல, அந்த ஜாதிக்காரனா பார்த்து நிக்க வச்சா அந்த ஜாதி மக்கள் மென்டாலிட்டி புரியும் இல்ல, அப்போ ஈஸியா ஓட்டு வாங்கலாம். அந்த அந்த கணக்குல தான் இஸ்ரவேல் மக்களை இஸ்ரேல் மக்களுடைய அதிகாரம் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கலெக்டர், ஒரு ஒரு கிங்னு சொல்லி வரும்பொழுது, சிற்றரசர்னு சொல்லி வரும்பொழுது, அது யூதன் மனிதனா இருந்தா யூத மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க, இவங்களுக்கும் ஓரளவுக்கு பெட்டரா புரியுன்ற காரணத்தால பேரரசராகிய சீசர் ராஜா யாரை போட்டிருந்தாரு, அகரிப்பா ராஜாவை போட்டிருந்தார். இப்ப நல்லா கவனிங்க, இப்போ இந்த அகரிப்பா ராஜா தான் இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர் தான்ப்பா தேவனுடைய பிரதான ஆசாரியர் என்று நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, இல்ல மோசே நியாய பிரமாணத்தின்படி அவங்க சொன்னா மட்டும் பத்தாது, இப்ப இந்த பிரதான ஆசாரியனை நியமிக்கிறவனே யாரு, இந்த அகரிப்பா ராஜா தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, யூத மனிதனா இருந்து ரோம் அதிகாரத்துல யூத மக்களை அரசாளக்கூடிய ஒரு ரோம் ராஜாவாக அகரிப்பா ராஜா இருக்கிறபடினால யூதருடைய வழக்குகள் கிளீனா அவருக்கு நீட்டா தெரியும், நல்லா தெரியும். அந்த காரணத்துக்காக தான் பெஸ்து என்ன பண்றாரு, அகரிப்பா ராஜா இன்வைட் பண்ணி ஒரு விருந்து வச்சு, நாளைக்கு நான் பவுல வர வைக்கிறேன், நீங்களே விசாரணை பண்ணுங்க, என்ன மேட்டர்னு கேட்டு சொன்னீங்கன்னா நான் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிட்டு இவனை அப்படியே அனுப்பி விட்டேன், வேலை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டார். இப்ப நமக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணாதான் 25ஆம் அதிகாரத்தில் தெரியுது. ஆனா பைபிளுடைய ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் பைபிள்ல இருக்கு நிறையவே. நான் 25ஆம் அதிகாரம் மட்டும் நான் நீங்க படிக்க போறேன்னு சொல்லி 1555 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிரிக்கப்பட்ட சாப்டர் பிரிக்கப்பட்டது அந்த அதன் அடிப்படையில் நீங்க வாசிக்க ட்ரை பண்ணீங்கன்னா எதுவும் புரிய போறது இல்லை. நான் வேதம் வாசிக்க போறேன், பைபிள் படிக்க போறேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் வாசிக்க போறேன் அப்படின்ட்டு முழுமையா படிச்சு பார்க்கும் பொழுது, ஒரு சாப்டர் விட்டு அடுத்த சாப்டர் விட்டு 2 சாப்டர் தள்ளி, இந்த சாப்டர் குறித்து ஒரு 4 சாப்டருக்கு முன்னாடி, பைபிள் இஸ் a self explanatory book to its maximum extent. முடிந்த அளவிற்கு மேக்சிமம் எல்லாமே உனக்கு பைபிளை பத்தி பைபிள்லயே ஆன்சர் இருக்கு. வேதத்திற்கு வேதம் தான் பதில், இது மறக்கவே மறக்காது. Scripture answers scripture. பைபிள் இஸ் த ஆன்சர் ஃபார் தி பைபிள். இது தாண்டி வெளியெல்லாம் பெருசா போக தேவையில்ல. பின்னணிகள் வேணும், பைபிளை தாண்டி வெளியே எதுவும் பெருசா போக தேவை கிடையாது. இப்ப 26ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது பாருங்க, இதை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப என்னாச்சு, அகரிப்பா ராஜா முன்னாடி பவுல் நிக்க வச்சுட்டாங்க. அகரிப்பா ராஜா முன்னாடி யார் நிக்க வச்சிட்டாங்க, பவுலை நிக்க வச்சாச்சு. இப்ப அகரிப்பா ராஜா முன்னாடி அகரிப்பா பவுலை நோக்கி, நீ எனக்காக பேச, எனக்கு உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியத்தை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். அவங்கிட்ட நீங்க மாட்டலடா, நீங்க தான் அவங்கிட்ட மாட்டிருக்கிறீங்க, அந்த கதையா இருக்குது. பவுல், ராஜாவே உங்க முன்னாடி பேசுறது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. ராஜா கெத்தா உட்காந்துக்கிறான், மகனே டேய், நீ அவனை கூட்டுல நிக்க வரலடா, அவன் சொல்ற சுவிசேஷத்தை கேட்டு நீ தான்டா கூட்டுல நிக்க போற இனிமே. எனக்கு வாசிக்கும் போது அதான் புரியுது. அகரிப்பா ராஜாவே, யூதர்களின் மேல் சாட்டுகிற குற்ற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவன் என்று எண்ணுகிறேன். இப்ப பவுல் சொல்றான் பாருங்க, விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். சரியா? என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு என்ன தெரியும், அகரிப்பா ராஜாவுக்கு என்ன தெரியும், யூதருடைய
முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் ராஜாவுக்கு தெரியும். சரியா? நான் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்துக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். இப்ப நல்ல கவனிங்க. நம்ம போன சாப்டர் ஷார்ட்டா முடிச்சாச்சு. டப்பு முடிஞ்சது. என்ன படிச்சோம்? பெஸ்து கிட்ட ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. யூதர்களுக்கு சப்போர்ட்டா முடிச்சிடலாம், இவனை அனுப்பி விட்டுறலாம், அவன் முடிச்சிருட்டோம் அப்படின்னு சொல்லி பெஸ்து பிளான் பண்ணா, இவன் டக்குன்னு சீசர் ராஜாவை கிளைம் பண்ணிட்டான். இப்போ சீசர் கிட்ட அனுப்பணும்னா என்ன விஷயம், இவன் மேல என்ன குற்றச்சாட்டுன்னு எழுதி அனுப்பணும். என்ன எழுதுறது இவனுக்கு ஒண்ணுமே தெரில. ஏன்னா இவனுக்கு யூதர்களை பத்தி, வழக்கங்கள் பத்தி, இவன் மேல வர குற்றத்தை பத்தி ஒண்ணுமே தெரில. அவங்க சொல்ற குற்றத்தை மொத்தம் கேட்டு பார்த்தா ஏதோ கடவுளை பத்தி பேசுகிறாங்கப்பா. ரோம அதிகாரத்துல எனக்கு ராஜா கொடுத்திருக்க சட்டத்தை பத்தி பார்த்தா என்னால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியும். இவனை என்னன்னு சொல்லி எழுதி அனுப்புறது நானு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணா, அகரிப்ப ராஜா இன்வைட் பண்ணான். ஏன்னா அகரிப்ப ராஜா ஒரு யூத மனிதன். அவன் யூதனுடைய பவுல் சொல்றாரு பாருங்க. அகரிப்ப ராஜா கிட்ட பவுல் பேசும்போது சொல்றாரு, எல்லா இங்க 3வது வசனம், நீர் விசேஷமாக யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். இவருக்கு எல்லாமே தெரியும். இவருக்கு இப்ப அவர் படி கூப்பிட்டு இதுன்னு ஒரு நாள் ஸ்பெஷலா வச்சு பவுல் அவர் படி வர வச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பவுல் வந்து பேச ஆரம்பிக்கிறார். நான் சின்ன வயசுல இருந்து எருசலேம்ல எல்லா ஜனங்களுக்குள்ளதான் இருந்தேன். நான் மக்கள் மத்தியில் தான் வாழ்ந்தேன். என் நடக்கைகள் யூதர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய போதகங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். இவனை என்ன பிளேம் பண்றான்ல, எனக்கு சப்போர்ட்டா அவன் தைரியம் தான் சொல்லு. நான் பரிசேயனா வாழ்ந்து காட்டியிருக்கேன் அவங்க மத்தியில். நான் பவுலுடைய ஒரு கிளைமையும் பார், அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற கிளைம்ஸை முதல்ல கொண்டு வர்றார். எனக்கு தெரிஞ்சு பவுல் என்னதான் பண்றாரு, அகரிப்ப ராஜா கிட்ட டைரக்டா காஸ்பல் எல்லாம் சொல்லல. நான் அதான் பல பேர் சொல்றேன், பா நீ கேட்டா கேட்க கட்டிப்போ, ஏசுதான் உண்மையான கடவுள் இல்ல, இந்த கல்ல மண்ணெல்லாம் கும்பிட்டு பாதாள வீடு பாத்துக்கோ, அதெல்லாம் பேய் பிசாசு, ஏசு ஒருத்தர் தான் உண்மையான ஆண்டவர் பாத்துக்கோ, இப்படிலாம் சொன்னா வேலைக்காது. அப்படிதான் சொல்லணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லணும். இதை சொல்லி ஆகணுமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லதான் போறோம். இப்ப எடுத்த உடனே கிடையாது. பவுல் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு, இவன் மேல் குற்றம் வைத்தவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களை முதல்ல பிரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப என்னன்னா பேசிக்கா ஒரு மைண்ட் செட்டிங் லே பண்றாரு. நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு பேசிக்கா ஒரு சிஸ்டம் லே பண்ணிட்டே வர்றாரு. மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை சாட்சி கூப்பிட்டான். முதல்ல எதிராளியை சாட்சி கூப்பிட்டான். என்னன்னு சாட்சி கூப்பிட்டான், நான் பரிசேய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து பரிசேயனை வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், வேண்டாம் அவங்களே கேட்டுக்குங்க, சொல்லுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இரண்டாவது யாரை சாட்சி கூப்பிடுறான், ஆண்டவரை. நம்மளுடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயம் தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்கள். அகரிப்ப ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்ப அடுத்து யார சப்போர்ட் கூப்பிடுறான், முதல்ல சப்போர்ட் கூப்பிட்டது எதிராளிகளை குற்றம் சாட்டு வச்சவங்கள, 2வது சப்போர்ட் கூப்பிட்டது ஆண்டவர், 3வது சப்போர்ட் யார் தப்பு கூப்பிடுறான், இஸ்ரேல் மக்களை மொத்தமா கூப்பிட்டுறான். எந்த வாக்குத்தத்தத்திற்காக 12 கோத்திரங்களும் காத்திருக்கிறாங்க, மேசியா வருவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பேசியிருந்தேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்கள், விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது, அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ரைட்டா? நமக்காக தேவன் வாக்குத்தத்தத்தை வச்சிருந்தாரு, நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் முன்னதாக நியமித்திருந்தார் அந்த வாக்குத்தத்தத்தை. நம்ம எல்லாமல் அவர்கள் பூரணமாகிறது இல்லைன்னு சொல்லி எபிரேயர் சொல்றாரு பாருங்க. அதேதான் பவுலிங்க சொல்றாரு, இரவும் பகல் நம்ம ஆட்கள் டெய்லி ஜெபம் பண்ணுகிறாங்க, மேசியா வரணும். ரோம் அதிகாரம் தான் இருக்கிறதுல கொடுமையான அதிகாரம், தப்பிக்கணும்னு சொல்லி மக்கள் ஜெபம் பண்றாங்கல்ல, அதை சொல்ல வந்துதான் சார் என்ன குற்றால் நீக்கி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாரு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா புரியுது. எடுத்து வைக்கிற ஒரு பாயிண்ட்டும் நடுமண்டல ஆணி இறங்கின மாதிரி நச்சு நச்சுன்னு இறங்கிடுகிறார்.
தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் நினைக்கிறது என்ன? ஏன் செத்தவனை கடவுளால் எழுப்ப முடியாதா? இயேசு எழுப்பிட்டான்னு சொல்லுகிற நானு நம்ப மாட்டீங்க நீங்க. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படி நான் இருந்தேன். அதே போல அந்தபடியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்கள் அநேகரை சிறைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். யாரை பத்தி சொல்றாரு? நிறைய பேர் ஜெயில போட்டாரு, அதுல நிறைய பேர் கொண்டு போட்டாரு. கொல்லப்படும் பொழுது நானும் சம்மதம் தெரிவிச்சேன் அப்படின்றாருல. யாருடைய மரணத்தை பத்தி பவுல் பேசுறாரு? ஸ்தேவானுடைய மரணத்தை பத்தி. பாருங்க, அடுத்த பாயிண்டா சொல்லிட்டே வராது பாருங்க. எப்பா உங்கள ஒருத்தனை தான்ப்பா நானே இருந்தேன், உங்களோட தான்ப்பா நான் மோசமா இருந்தேன். இது எப்படித்தான் இருக்கு? நம்ம நீ சாட்சி சொல்ற மாதிரிதான். நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த தெய்வத்து மேல இவ்வளவு மதவெறியா இருந்தேன், என்ன இயேசு தொட்டார்னு சொல்லும் பொழுது அப்படியாப்பா நம்மளா பாடி அதேதான். உங்கள ஒருத்தனை தான்ப்பா நானும் இருந்தேன், பிரதான ஆசாரியங்கிட்ட அதிகாரத்தை வாங்கி நிறைய பரிசுத்தவான்களை ஜெயில போட்டேன், நிறைய பேர் கொலை பண்ணதுக்கு சம்மதம் தெரிவிச்சேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் அடித்து தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இவருங்க, சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் அடித்து தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். இனி இது அப்படியே இன்னைக்கு இந்தியாவில் கம்பேர் பண்ணி பார்ப்போமா? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பாஸ்டர்ஸ் என்ன கட்சா இந்த பிஜேபி காரங்க என்ன பண்றாங்க? காவி துணி போட்டு விட்டு இல்ல மாட்டுக்கறி கொண்டு போகணும்னு சொல்லி அடிச்சே கொண்டு இல்ல சர்ச்சை நடத்துறோம் அப்படின்னா வந்துட்டு ஊழியம் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறது இல்ல. பவுல் தான் பண்ணிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இனி எவெல்லாம் தேவனோட ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை அடித்து துன்பப்படுத்தி கட்டாயப்படுத்தக்கூடிய கிரவுண்ட் ஒர்க் லெவல் எவெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ, ஃபீல்ட்ல எவெல்லாம் இறங்கி இந்த வேலையை பார்க்கறானோ, பவுல் ரட்சிக்கப்பட்டது போல அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் செய்வார், கண்டிப்பா செய்வார். ஆமா, பவுல் கண்ணு குருடாக்குன மாதிரி அவனை என்னன்னாலும் பண்ணட்டும். ஆமா, கண்டிப்பா அது நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். வாய்ப்பு இருந்தா அந்த ஆட்களுக்கு நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லிடணும். ஆமா, அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போதே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம்ல, பவுல் என்ன பண்ண போறாரு? அப்படியே ஒரு பாயிண்டா சொல்லி மெதுவாக எங்க வராரு? அவர் சாட்சியை சொல்ல வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த புஸ்தகத்துல இது பவுல் சொல்லக்கூடிய அவருடைய சாட்சியை சொல்றாரு. எத்தனாவது முறையா ஒரு சாட்சி சொல்றாரு? யாரா ஞாபகம் தான் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவது முறையாய் பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருக்காரு? இப்போ பல முறை சொல்லியிருப்பாரு, சந்தேகமே இல்லை. நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது எத்தனாவது முறையாய் பவுல் இங்கே தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். ஸோ நம்ம என்ன கத்துக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா, உங்ககிட்ட யார் என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, இதுக்காக தான் பரிசுத்த ஆவி நடத்துதல் ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய ஆத்ம பாரம். உங்ககிட்ட யார் எந்த டாபிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கண்டினியூ பண்ணி அந்த டிரான்சிஷனுடைய டிஃபரன்ஸே தெரியாம, அப்படின்னா இதுல இருந்து நீ வேற டாபிக் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற ஃபீலே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே அதே ஒரு ஃப்ளோல அப்படியே நீ எப்படி இயேசுவை பத்தி பேச போற. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நான் இயேசுவை பத்தி சொல்லிட்டா அவ்வளோட சொல்ல தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்லும்படிக்கு வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாண்டா கிறிஸ்தவன் மதமாத்தான் போன தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, வி வாண்ட் டு ஷேர் அ குட் நியூஸ் அப்படின்னு என்ன சொல்ல போற, ஏசு வந்தாரு சொல்ல போறியா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க மக்கள் வந்துட்டு நம்மளுடைய அந்த அந்த குட் நியூஸ், சுவிசேஷம், நற்செய்தி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வி ஹாவ் டு டேக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பிளே டு ஷேர் காஸ்பல். வித்தியாசமான வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து பேசும்பொழுது பவுலை பார்த்து கற்றுக்குங்க. குற்றவாளியை பிடிச்சி நிற்க வச்சுருக்காங்க. ராஜா வந்துட்டு பயங்கரமாக ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஆடம்பரமாக வந்து உட்காந்துக்கிறாரு. ராஜாவோட மனைவியும் கொடுக்குறாங்க. சொல்லுப்பா பவுல், என்னப்பா சொல்ல போகிற சொல்லுப்பா அப்படின்றாரு. பவுல் வந்துட்டு
இவர் அரெஸ்ட் பண்ணி நிற்க வச்சிருக்கிற இடத்துல இவர் வந்துட்டு இவருக்கு சாதகமாக, அதாவது அங்கே நடந்த சம்பவங்களை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறாரு. அவுட் ஆஃப் டாபிக் போகவே இல்லை. நடந்த சம்பவத்தை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அதிலிருந்து அப்படியே ஏன் நான் இதை சொல்கிறேன், நான் எப்படி மாறினேன் அப்படின்ற அவருடைய சாட்சியை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றார். ஏதோ ஃப்ரெண்டை பார்த்தோம், ஒரு முறை சும்மா பேசணும், இயேசுவை பற்றி சொன்னோம், சர்ச்சைக்கு வாடான்னு கூப்பிட்டோம், பாஸ்டர் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் பாஸ்டர், வர பண்ணுறாங்க பாஸ்டர். அப்படிலாம் வரமாட்டாங்க. உனக்கும் உன் நண்பனுக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனில் இயல்பாகவே நடக்கணும். எப்படியாவது என் ஃப்ரெண்ட் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது ஆத்ம பாரம் வேணும். எத்தனை பேர் இந்த விபிஎஸ் நாட்களில் நடந்த அந்த ஸ்கிட்டு ஞாபகம் இருக்கா? ஜெகனும் விக்டருக்கும் நான் ஒரு ஸ்கிட்டு சொல்லி கொடுத்தேன், பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஜெகனும் விக்டரும் ஸ்கிட்டு பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஜாக் அண்ட் ராபர்ட் 2 பேர் பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க, அதில் ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ரெண்டு செத்துருவான். பல முறை ஃப்ரெண்டு இயேசுவை பற்றி சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். அசிங்கமாக இருக்குமே, தப்பாக நினச்சிக்குவானோ, நம்மளை வேறு மாதிரி பார்த்துருவானோ அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சொல்லவே மாட்டான். ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரெண்டு செத்துருவான். அது அந்த ரோலில் வந்து ஜெகன் செத்துருவான். ரூமில் போயிட்டு அங்கேருந்து, அது பாதாளத்திலிருந்து தன் நண்பனை நோக்கி பேசுகிற ஃப்ரெண்டு. ஒரு முறை சொல்லியிருக்கலாமே, எனக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் போயிட்டியே, நான் பாதாளத்தில் தவிக்கிறேனே, மரண வேதனைப்படுறேனே, இது ரொம்ப மோசமாக இருக்குது ஜாக் நண்பா, ரொம்ப மோசமாக இருக்குதுடா, முடியலனால எனக்கு திட்டியாவது சொல்லியிருக்கலாமே, அச்சாவது சொல்லியிருக்கலாமே, ஒரு முறை சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நீ கடைசி வரைக்கும் என் கூட சுற்றுனீங்க, ஒன்றா விளையாடணும், ஒன்றா போனோம், ஒன்றா வந்தோம், எனக்கு கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டே அப்படின்ட்டு. அதை கேட்டு பசங்களாம் நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்தாங்க பயங்கரமாக. ஸோ அந்த ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும். அந்த ஒரு பவுல் சொல்கிற மாதிரி மை காஸ்பல், ஏன் சுவிசேஷம் நான் தான் சொல்லணும். லாஸ்ட் வீக் வந்து சர்ச் வந்திருந்தப்போ, லலித் அவங்க ஃபேமிலியில் வந்திருந்தப்போ, லலித் அம்மா சொன்னாங்க, சொல்லலாம் இல்லைடா, லலித் அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யாரு கட்சாலையும் பயங்கரமாக பேசிட்டேங்கிறான் பாஸ்டர் இவன் அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல என்கிட்ட, டே அப்படிலாம் காஸ்பிள்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களான்னு தெரில. அப்போது அந்த மொமெண்ட்டில் பாருங்க, அதுதான் எப்படி சொல்கிறது, அதை அப்படி ரத்தத்தில் ஊறி போயிருக்கணும். அம்மா இப்படி பதில் சொல்கிறோம், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பையன் மேலே, நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம், அது யோசிக்கிற சீனே கிடையாது. நான் டக்குன்னு என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, சொல்லப்போனால் அது பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்களாம் ஒழுங்காக அவங்ககிட்ட காஸ்பிள் பேசியிருந்தா உங்களையும் தாண்டி உங்கள் பையன் வந்து அங்கே காஸ்பிள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்குமா முதல்ல அப்படின்னு. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் 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 அப்படின்றாங்க. அந்த ஆமாம் அண்ணி அதோட போச்சுன்னு விட்டுரு, கஷ்டம்தான் தெரிஞ்சிருது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஆத்ம பாரம் உனக்குள்ளே இருந்தது அப்படின்னா, உன் பர்பஸ், உன் காஸ்பிளுடைய உன் டார்கெட் என்ன, நீ எதை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, எது உன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, நீ என்ன செய்ய போகிற, நீ வேலைக்கு போகிற, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற, சர்ச்சுக்கு போகிறோம், ரிலேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம், என்னோட ரெக்ரியேஷன் டைம், வெக்கேஷன் போகிறேன், வெளியே போகிறேன், படிக்க போகிறேன், காலேஜ் போகிறேன், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மத்தியிலையும் கூட இதெல்லாத்த விட என்னோட அல்டிமேட்டான பர்பஸ் என்ன, காலேஜ் போகிறேன், நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், அது மட்டும்தான் என் கோலா? அது ஒரு கோல். அதை விட ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய முதல் கோல் என்ன தெரியுமா, அந்த இடத்திலும் நான் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்துறது, அந்த இடத்துல எப்படியாவது இயேசுவை பற்றி நான் யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட சொல்லலாம், எப்படி சொல்லலாம், ஏதோ சொல்லணுன்ற கடமைக்காக இல்லை, ரத்தப்பழியை தீர்த்துக்கணுன்ற கடமைக்காக கிடையாது, ரட்சிப்பிற்கு எதுவாய் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மனிதனிடத்தில் சுவிசேஷம் சொல்வது ரொம்ப ஈஸி. ஆர்கியூ பண்ணி சொல்லு, சண்டை போட்டு சொல்லு, ஜாலியை கூப்பிட்டு பேசு, ஜோக்கா பேசு, ஃப்ரெண்ட்லியாக சொல்லு, எப்படினாலும் சொல்லிடலாம். ஒரு மனுஷங்கிட்ட காஸ்பிள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பில் வழிநடத்துவது தான் இங்கே இருக்க சேலஞ்சு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? ஷேரிங் காஸ்பிள் இஸ் ஈஸி, பட் லீடிங் தெம் டு கிரைஸ்ட் இஸ் டஃப். கிறிஸ்துவை நோக்கி அவர்களை நடத்துவது கஷ்டம். அது யாரும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாஸ்டர் காஸ்பிள் சொல்ல சொன்னார், நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடுறாங்க. பாஸ்டர் நானும் சொல்லி பார்க்குறேன் பாஸ்டர், ஒன்றும் கேட்குற மாதிரி தெரில பாஸ்டர். கேட்குற மாதிரி தெரிலனா கேட்குற மாதிரி சொல்லணும், அதான விஷயம். குற்றப்படுத்தி பவுலை நிற்க வச்சுருக்காங்க ஜெயிலில். ஏப்பா இப்படியாவது சொல்லி நம்மால் இப்படியோ சார் பவுலுடைய மென்டாலிட்டி ஏற்கனவே பாரு, லஞ்சம் கொடுத்தா வெளியே வந்துடலாம், கொடுக்க மாட்டேன். இப்போ இங்கே பாரு, யார் அங்கே ஃபெலிக்ஸ் கிட்ட, இங்கே பெஸ்துராயின் மூலமாக அகரிப்பராஜா வந்துட்டார். அகரிப்பராஜாவா நம்பாலா
நீயாவது என்ன புரிஞ்சுக்கப்பா, அந்த ஆள்கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுரு, நானே திருப்பி சொல்லிடுறேன், சீசர் ராஜாலாம் வேண்டாம் விட்டுரு, நான் வெளியே போய் இயேசுக்காக ஊழியம் பண்றேன். இல்ல, எந்த மனிதன்கிட்ட உதவி கேட்ட காரியங்கள் நடக்குமோ, அந்த மனுஷங்கிட்ட உதவி கேட்கல, அந்த மனுஷங்கிட்ட எனக்கு உதவி செய்யலாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு இயேசு தேவை அப்படின்ற அந்த ஆத்தும பாரம் பவுலுக்குள்ள இருந்துச்சு பத்தியா. நமக்கு என்னைக்கு வரப்போகுது? சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் அடித்து தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய யூதர்ல மட்டும் இல்ல, யூதர்கள கிறிஸ்தான மாறினான் பாரு, அவனை மட்டும் இல்ல, எந்தெந்த ஊர்கள் எல்லாம் எந்த யூதன்லாம் கிறிஸ்தான மாறினானோ அவங்க எல்லாரும் துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர் இடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போன பொழுது, மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். பாருங்க, அந்த அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. சூரியனை விட பயங்கரமா இருந்தது வெளிச்சம், வானத்திலிருந்து வர மாதிரி இருந்தது, ஆனா எங்களை சுத்தி வளைச்சிருச்சு மொத்தமா. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அவ்வளவுதான் பவுல்கிட்ட பேசினாரான்னு பார்த்தா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் லூக்கா அவ்வளவுதான் எழுதியிருக்கிறார். ஆனா அப்போஸ்தலர் 9ம் அப்போஸ்தலர் 26ஐயும் மறக்கவே மறக்காது. பவுலுடைய சாட்சி, பவுல் ரசிக்கப்பட்டதுங்க அப்போஸ்தலர் 9, இல்ல அப்போஸ்தலர் 9, அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 26 மறக்காத. ஓகேவா? இந்த இடத்துல உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்றத பாலும் டீட்டெயில்டா சொல்றாரு. பால் டீட்டெயில்டா என்ன சொன்னார்ன்றதையும் லூக்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. வாசிக்கலாமா? அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து கால் ஒன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப்பட போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். இதெல்லாம் சொன்னதாக அங்க இருந்துச்சா? அங்க என்ன சொல்லியிருப்பாரு? துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், என் நிமித்தமா நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ எழுந்து ஊருக்குள்ள போ, அண்ணனைய வந்து உன்கிட்ட சொல்லுவான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இன்னும் டீட்டெயில்டா பவுல் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டார். உன்னை ஊழியக்காரனாக்கிறதுக்கு நான் உனக்கு தரிசனமானேன். இப்ப நல்லா கவனி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தருக்காக நிற்க வைக்கும்படி இயேசு எனக்கு தரிசனம் பண்ணார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரி கவனிங்க, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேனே சொல்றேனே. உங்க எல்லாருக்குமே இயேசு தரிசனம் ஆனபடினால தான் நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. பவுலுக்கு தரிசனமான மெத்தட் வேற, உங்களுக்கு தரிசனமான மெத்தட் வேற. அதை நீ இன்னும் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான் எல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பவுலுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை போல் நேரில் வந்து தரிசனம் பண்ணார். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் தரிசனம் பண்ணார். ஆமாவா இல்லையா? பவுலை விட எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. பவுலுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஆவியான ஒரு ஆண்டவர் தரல. பவுல் மேல ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு பிளான் இருந்ததுனால பவுல் பெருசா பாடுபட்டான் அப்படின்றது இல்லை. பவுலை போல் நம்ம கமிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் கர்த்தருக்காக வாழ முடியும். ஏன்னா என்னை காட்டிலும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி இயேசு சொல்லும் பொழுது பவுலை சொல்லலை இயேசு, அவரை பின்பற்றுற எல்லாரையும் தான் இயேசு சொன்னார். ஆமாவா? இப்போ பாருங்க என்னெல்லாம் சொன்னார், டீட்டெயில்டாக வாசிக்கிற பாருங்க. இப்பொழுது எழுந்து கால் ஒன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்று நீ அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. பாருங்க, இது வந்துட்டு இயேசு சொன்ன காஸ்பல். நம்ம இது வரைக்கும் வந்துட்டு மனுஷங்க சொன்ன காஸ்பல் கேட்டிருப்பீங்க, ஊழியக்காரங்க சீஷர்கள் சொன்ன காஸ்பல் கேட்டிருப்பீங்க. இயேசுவே பவுலுக்கு காஸ்பல் சொல்லியிருக்காரு. கவனிக்கிறீங்களா?
இயேசுவே பவுல் காஸ்பல் சொல்லியிருக்காரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உபதேசத்தை ஏன் கொலை பண்ணி மாத்திடுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொன்றுறாங்க. காஸ்பல்லே சொல்ல மாட்டாங்க ஒழுங்கா. உன்னுடைய சுயஜனம் இஸ்ரவேல் ஜனம், அந்நிய ஜனம் புறஜாதிகள் இஸ்ரவேலை தவிர்த்து 2 பேர் கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். காப்பாற்றினாரா இல்லையா? இது வரைக்கும் காப்பாற்றிருக்கிறார். அவர் எதுக்காக காப்பாற்றுவேன்? அவர்கள் எல்லாருமே புறஜாதிகள் இஸ்ரவேலர் யாரானா இருக்கட்டும், அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். எதனால பாவ மன்னிப்புறது? விசுவாசத்தால் மட்டும்தான் பாவ மன்னிப்புறது. ஞானஸ்நானத்தினால இல்லை, திருவிருந்து எடுக்கிறனால இல்லை, ஆவியின் வரங்கள் அந்நிய பாஷை பேசுறதுனால இல்லை. விசுவாசத்தால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. யாரு? பரிசுத்த see the power of faith. பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கும் அளவிற்கு விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு. கவனிச்சிங்களா? விசுவாசத்தால் பாவம் மன்னிக்கப்படுது. பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். See, I am sending you for a purpose. I am sending you on a mission. ஒரு திட்டத்தோடு ஒன்று அனுப்புகிறேன். என்ன திட்டம் சொல்றாரு பாருங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. 2 பேரை பவுல் சொல்லிட்டாரு. 1 யூதர்கள், 2வது புறஜாதிகள். இவங்க 2 பேருமே இருளில் இருக்கிறாங்களாமா. இதை சொன்னால் அகரிப்பாக எவ்வளோ கோவம் வரும். ஏண்டா காலகாலமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எங்களை இருளில் இருக்கிறன்ற நீ செத்து போன உயிரோட வேண்டாம் ஏதோ நீ புதுசாக அதனால தான் ஸ்டார்டிங்லேயே பவுல் சொல்கிறாரு, மரித்துவாரி உயிர் தேவை தேவனால் முடியாதா? ஏன் உங்களால் நம்ப முடியல அப்படின்ற முதல்லே சொல்லிட்டு, ஏடா நல்ல கவனி, பேசக்கூடிய நபர் யாருன்றதை பார்த்தா தான் இவர் என்ன பேசுகிறான்றது புரிய வரும். அகரிப்ப ராஜா ஒரு யூத பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதன். அந்த யூத பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதன் இப்போ ரோம ராஜ்யத்தினுடைய சிற்றரசராக இருக்கிறார். அவர் தான் இப்போ பிரதான ஆசாரியர்களை நியமனம் பண்ணவே செய்கிறாரு. அப்போ அவருக்கு தேவையான பாயிண்ட்ஸ் அழகாக முதல்ல போட்டுறாரு பாருங்க. இவர் பாருங்க, அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதிகளும். புறஜாதிகள் சாத்தானை விட்டு தேவனிட திரும்பணும்னா ரைட்டு புரியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆகுது? சாத்தானை விட்டு தேவனிடத்தில் திரும்புறதுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே தேவனை தானே ஆராதிக்கிறாங்க. இவங்களை பற்றி ஒரு வசனம் சொல்லுவாரு, அவர்கள் வாயினார் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. ரைட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் எதன் அடிப்படையில் தேவனுடைய ரட்சிப்பு பெறாம தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இன்னும் சாத்தானுடைய இதில் அது அதிகாரத்திலே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். தன்னுடைய கிரியினால் தான் காப்பாற்றப்படுவான் என்று நம்பி பிரமாணத்தை கிரியின் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறான். இது சாத்தானுடைய தந்திரம். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. கிருபையினால் விசுவாசத்தால் தான் ரட்சிப்பு, கிரியினால் ரட்சிப்பு கிடையாது. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது பவுல் டேரக்டாக சொல்லிடுறாரு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்போ இதை வாசிக்கும் பவுலுக்கு என்ன தைரியம் இருந்தா அரெஸ்ட் பண்ணி நின்றுகிறாரு ராஜா முன்னாடி. ராஜா முன்னாடியே சொல்றாரு, இவங்க கையில இருந்தும் புறஜாதி கையில இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன், அப்படியே உன்னை கொண்டு போனாலும் கூட அவங்க அண்ணன் திறக்கிறதுக்காக தான், அவன் சாத்தாம்பிடியிலிருந்து அவனை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் நான் உன்ட்ட அனுப்புவேன்றத பவுல் ஒரு பிரிசனராக இருந்துட்டு அகரிப்ப ராஜா பார்த்து பேசினாரு. ரொம்ப தைரியம் இல்லை? ஐயோ, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் அகரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இப்போ பாருங்க, இங்கே பால் அந்த காஸ்பலை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், முடிச்சு. விசுவாசத்தால் அவன் பரிசுத்தவான்களுடைய பங்கை பெற்றுக்கொள்கிறான் பரலோகத்தில், புரிஞ்சிச்சு. இப்போ விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணணும்? அப்படி இருந்துடணுமா?
அப்படியே இருந்துடலாமா? விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டேன், ஜாலி ஜாலி ஜாலி. நடுவில் இப்போ ஒருத்தர் ரீல்ஸ் பயங்கர ஃபேமஸாக போயிடுது. கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தன் போட்டிருக்கான், சபையில் சத்தியம் பேசுகிறன்ற பேரில். இவனெல்லாம் யாரும் பாஸ்டர்னே சொல்லாதீங்க, இவனை ஊழியக்காரனே சொல்லாதீங்க. இந்த வீடியோ கட்டி யாருன்னா கேட்டாங்கன்னா, ஏங்க அவன் பாஸ்டர் இல்லை, அவன் கிறிஸ்தவன் இல்லைங்க, அவன் ஒரு பொறுக்கி பையங்கன்னு அப்படியே சொல்லு எல்லார்ட்டையுமே. இந்த ரென்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியும்ல, ரென்ஸ், மலேசியாவில் இருக்கான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப மோசம் பண்ணுறான். பவுல் இங்கே எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பாருங்க. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர் இடத்திலும் பின்பு புறஜாதியர் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், சால்வேஷன் ரட்சிப்பு, மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை செய்ய, கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இதான் காஸ்பல். ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டினா ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை செய். விசுவாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விசுவாசத்தை சார்ந்த கிரியைகள் கண்டிப்பாக முக்கியம். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன் தயவுசெய்து சொல்லாத, அது வேஸ்ட்டு. இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சிக்குரிய வருகிறேன். உண்மையாகவே பவுலுக்கு பயங்கர தைரியங்க. ராஜா முன்னாடி ஓப்பனாக நின்று, நீங்கள் அவன் யார், பெஸ்து, ஏற்கனவே தான் அவன் பேர் என்ன, ஃபெலிக்ஸு, எல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க. கர்த்தருடைய கிருபையினால் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியல. சின்னவங்களும் பெரியவங்க வரைக்கும் நான் என்ன பண்ணாங்கிறேன், சாட்சி சொல்லதான் இருக்கிறேன். அடுத்து பாருங்க, தீர்க்கதரிசிகளையும் மோசேயும் முன்னே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேனே என்று வேறு ஒன்றையும் நான் செய்கிறதில்லை என்றான். உங்க எல்லாரும் ஒரு ஹோம்வொர்க் தரட்டா? தீர்க்கதரிசிகள் இயேசு பாடுபடுவார்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து மோசே சொல்லியிருக்கிறாரா? சொன்னதாக பவுல் சொல்றாரு. அப்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. பவுல் தெளிவா சொல்றாரு, இதுதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? கிறிஸ்து பாடுபடணும்னு உங்களுடைய தீர்க்கதரிசிகள் மோசே சொல்லியிருக்காங்கல்ல. அவர் மரித்து உயிர் தெழுவார்னு சொல்லி, எல்லாருக்கும் முதல் உயிர் தெழுதலாக இருப்பார்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் சொன்னேன், அது தவிர்த்து எதுவுமே சொல்லலை அப்படின்றார். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதட்டுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்கிட்டு. இது பெரிய கல்வியெல்லாம் இல்லை. நல்ல கவனிங்க, பவுல் பெரிய கல்விமான் அப்படின்னா, பவுலுடைய கல்வியின் அடிப்படையில் தான் பவுலுக்கு இயேசு யாருன்னு புரிஞ்சுது. அப்படின்னா பவுலுக்கு எப்போ புரிஞ்சிருக்கணும் தெரியுமா? அவன் நியாய பிரமாணத்துக்காக போராடிட்டு இருந்தான், அப்பவே புரிஞ்சுருக்கணும். ஆனா பவுலுக்கு அப்போ புரியல. பவுலுக்கு எப்போ புரிஞ்சது? இயேசு தரிசனமாய் கண்ணை குருடாக்கினப்போ தான் புரிஞ்சது. இப்போ பவுல் இங்கே சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய கண்ணுடைய குருடாக்கி இருக்கு, சாத்தானுடைய பிடியில் இருக்கிறீங்க, அதில் விடுதலை செய்வதற்காகவே ஆண்டவர் என்ன ஊழியக்காரன் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லியும் கூட இன்னும் இவன் கண்ணு திறக்கப்படல. பேர் இவனா சொல்றான், பவுலே பைத்தியம் முடிச்சு போய் பேசினுக்கிற, நீ நிறைய பச்சு உனக்கு ஏதோ புத்தி பேதலிஸ்ட் பைத்தியம் ஆயிட்டுக்குது அப்படின்றான். அதற்கு அவன் கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். யாரு? அகிரிப்பா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இது இயேசு செத்தார் மரித்தார்ன்றது ஏதோ ஒரு ஓரமா என்ன சொல்றது, நியூஸ் பேப்பரில் கடைசி துண்டு சீட்டில் போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் பேப்பரில் மெயின் லைனில் வந்த பேஜ் நியூஸ் இது. ஆமாம், அகிரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? இவா இவனை விசாரிக்கிறது அகனிக்க வச்சா இப்போ இவன் அவரை விசாரிக்கிறான். தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறே அவனும் பாரு விசுவாசி இல்லை. எனக்கு விஷயத்தை கவனி. தீர்க்கதரிசி அகிரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ அங்கே வந்து ராஜா ஆமான்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவன் ஆன்சர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண, நீ அடுத்து சொல்ல வேண்டியதுக்கு டைம் கிடைக்காம அவன் உன்னை பிளாக் பண்ணுறான். அதோட நான் இதை பலமுறை என் லைஃப்பில் உணர்ந்துருக்கிறேன். நான்
இயேசுவை பற்றி நான் பேசும்போதெல்லாம் சம்டைம்ஸ் நான் கேள்வியை சொல்லி அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பதிலையும் நானே சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கேன். பல முறை நான் லைஃப்பில் ஒன்று வந்திருக்கேன். நான் இதை வாசித்து இது படிச்சதால் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாருன்னா அது அப்படி தான் இருக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேன், பவுலை நடத்தின அதே ஆவியானவர் தான் நம்மளும் நடத்துகிறார். இது நான் சம்டைம்ஸ் சாட்சியாக கூட சொல்லியிருக்கிறேன், சேபதாட்ட சொல்லியிருக்கிறேன், ஜெகன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்கிறதுக்குள்ள பதிலையும் சொல்லி கண்டினியூ பண்ணிட்டே போயிருக்கிறேன் அப்படியே நான் அப்படின்ட்டு பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். அதே போல் தான் பவுல் இங்கே பண்ணுறாரு பாருங்க. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். என்ன மீனிங் அப்படின்னா, டேய் நீ சொல்றத பார்த்தா என்னையே கிறிஸ்தவன் ஆக்கிடுவ போருக்கடா. எனக்கு இங்கிருந்து தாங்க எனக்கு புரிஞ்சதுங்க. எனக்கு ஆக்சுவலா நம்ம காஸ்பிள் சொன்னோன்னா அது எந்த ஒரு லூப் ஹோலும் இல்லாமல் ப்ராப்பராக பேக் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட காஸ்பிள் கேட்கக்கூடிய நபர் யாரோ அவங்களுக்கு அதை ப்ராப்பராக நீ அட்ரஸ் பண்ணிடணும். உனக்கு தெரிஞ்ச காஸ்பிளை நீ சொல்றது வேற, நீ சொல்றத நின்று ஒருத்தன் கேட்கறான் பார்த்தியா, அவனுக்கு புரியுற மாதிரி நீ சொல்றது வேற. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பசில் மிஸ் ஆகுது. பசில்னா ஏதோ ஒரு பகுதி மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் பகுதி என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த மிஸ்ஸிங் பகுதியை உன்னால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது வந்தால் தான் உன் லைஃப் முழுமையடை நீ நினைக்கிறல்ல, அது உண்மைதான். அந்த மிஸ் ஆன பகுதியை உன்னால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல இயேசுவை ஃபுல்ஃபில் பண்ணினா உன் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் காஸ்பலுடைய ரகசியமே. அது உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா கஷ்டம். அதுக்காக தான் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசக்கூடிய நபர் யார், அவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பவுல் 3வது முறையாக தன் வாழ்க்கையில் இயேசு தன்னை சந்தித்தது குறித்து சாட்சி சொல்லுகிறார். சாட்சி மூலமாய் சுவிசேஷம் சொல்றது இல்லாமல் சுவிசேஷத்தை பல முறை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் வாசிச்சோம், நம்ம 11ஆம் அதிகாரத்துக்கு மேலே வாசிச்சா அத்தேன் பட்டணத்தில் சொன்னது இல்லை, பம்பிலிய நாட்டில் சொன்னது, நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார் இல்லை. கண்டென்ட் சேம் தான், ஆனால் சொன்ன மெத்தடு சேமா? ஒரு இடத்திலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக மாறுது, ஆனால் ட்ரூத் மட்டும் மாறவே இல்லை. காஸ்பல்ன்ற கண்டென்ட் மட்டும் மாறவே இல்லை. ரைட்டா? அத்தேன் பட்டணத்தில் போகும்பொழுது அந்த மார்க்கெட் வழியாக சுற்றி வருவார். அங்கே ஏகப்பட்ட தேவர்கள் சிலைகளை வச்சு வழிபட்டுருப்பாங்க. நிறைய பலிபீடங்கள் இருக்கும். அதில் ஒரு பலிபீடம் வச்சுருப்பாங்க, அதில் ஒன்றுமே இருக்காது. அறியப்படாத தேவனுக்கான பலிபீடம் இருக்கும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா அத்தேன் பட்டணம் கிரேக் நாட்டில் இருக்க கிரேக்கர்கள் ஞானவான்களில் ஏதாவது ஒரு கடவுள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா, இதெல்லாம் கடவுள் நம்ம நினைக்கிறோம், ஒரு வேளை இதையும் தாண்டி ஒரு கடவுள் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து செஞ்சுடுவோம் நம்ம அப்படின்ட்டு அதுக்கும் பலி செலுத்திட்டு இருக்காங்க. அவள் பவுல் சொல்கிறாரு, அங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தார். அறியப்படாத தேவன் நீ சொல்கிற பற்றியா, நீ அந்த அறியாத ஒரு தேவனை வச்சு அவர் யார் எனக்கு தெரியும்னா நான் சொல்கிறேன், அப்படியா என்ன சொல்லு, அங்கே தான் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆனாம் பாரு, அங்கே சொன்னதெல்லாம் கவனிச்சாம் பாரு. அதில் ஒரு சில பேர் நீ போயிட்டு வந்து நாளைக்கு சொல்கிறியா ஜாலியாகுது அப்படின்ட்டு டைம் பாஸுக்கு கதை கேட்ட ஆட்கள் இருந்தாங்க, அது எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் கேட்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க பாரு. அது அத்தேன் பட்டத்தில் விசேஷமாக அந்த மார்ஸ் மேடையை ஏற்படுத்தி அந்த அதிகாரிகளில் ஒரு சில பேர் ரசிக்கப்பட்டாங்களாமா. ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவங்க காஸ்பல் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல எந்த அளவுக்கு பவுல் தெளிவாக ஆப்டா அந்த நபருக்கு ஏற்ற விதத்தில் சுவிசேஷத்தை சொல்றாரு பாருங்க. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். பொடி வச்சு பேசுறாம்பா, மறைமுகமாக குத்தி காட்டுறாம்பா, என்ன கட்டி ஜெயிலில் போட்டிருக்கீங்கல்ல, என்னை கட்டி வச்சிருக்கிறத தவிர்த்து, என்னுடைய இந்த சிச்சுவேஷன் தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன மாதிரி ஆகணும், நீங்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் குறைய நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, இதை கேட்குற எல்லாருமே ஏற்றுட்டு தான் ஆகணும், எல்லாருமே என்ன போல இயேசுக்காக வாழணும். அதுதான் பவுலுடைய இதய துடிப்பு. இவைகளை நான் சொன்ன பொழுது ராஜாவும் தேசாதிபதியும் பெருநிக்கையாலும் அவர்களோட கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுக்களுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். திருப்பி திருப்பி பேசிக்கிறாங்க, இவங்க தப்பு இல்லைடா, அரசு கூட பண்ண முடியலடா, ஏண்டாவனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஒரே காரணம்தான், பவுலுக்கு விரோதமாக எழும்பிய யூத ஜனங்கள். நீ இயேசுவுக்கு நின்னா
உனக்கு விரோதமாய் கண்டிப்பாக ஜனங்கள் எழும்புவாங்க. சரியா? கண்டிப்பாக உனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவாங்க. நீ ஜெயில் வரைக்கும் போவ. ஆனால் உன் மேலே யாரும் கை வைக்க முடியாது. இதுதான் சத்தியம். இதுதான் உனக்கு யாரும் விட்டு வர முடியாது. எழுந்து போய் தனியாக பேசிக்கிறாங்க. யாரு? ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேல் ராஜாவோட மனைவியும் சேர்ந்து பேசிப்பா, என்னப்பா கரெக்டாக தான்ப்பா சொல்கிறான் இவன். ஏன்னா இப்போ நல்லா கவனி, பெஸ்ட்டு வந்துட்டு எதற்காக அகரிப்பாவை கொண்டு வந்தான்? ஏன்னா இவர் யூத மனிதர், யூதர்களுக்கு யூத சட்டங்கள் தெரிஞ்சவர், யூதர்களுக்கு பிரதான ஆசாரியனை ஏற்படுத்துகிறவரே இவர் தான். இப்போ அவர் வந்து எல்லா கதையும் கேட்டு அவரே சொல்லிட்டாருப்பா, நீ கொஞ்சம் விட்டா நீ என்னையவே கிறிஸ்தவனா மாற்றிடுவ போல, அந்த கண்டிஷனில் பேசுறியப்பா நீ அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சப்போ தனியாக போய் பேசிக்கிறாங்க. டேய் அவனை வந்துட்டு சாகடிக்கிறது மேட்டர் இல்லைடா, அவனை அரெஸ்ட் பண்ணுறது கூட ஒரு பாயிண்ட் இல்லை அவன் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு தனியாக பேசிக்கிட்டாங்க. அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இல்ல அடுத்த ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியல. இது பவுல் பண்ண தப்பா இல்லை பவுல் வெயிட் பண்ணி வந்திருக்கணுமா? ஏன் படக்குன்னு அகரிப்பா இது சீசர் ராஜாவை ராயனை சந்திக்கணும்னு சொல்லி ஏன் அவர் கிளைம் பண்ணாரு? பண்ணாமல் இருந்திருந்தா, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணியிருந்தா, அகரிப்பா ராஜா மூலமா இங்கேயே பவுல் விடுதலை கிடைச்சிருக்குமா? இல்லாட்டி ஒரு வெயிட் பண்றன்ற பேர்ல இருந்திருந்தா, பவுல் அமைதியா இருந்திருந்தா, யூதர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பவுல் கொலை செய்யப்பட்டிருப்பாரா? சில காரியங்களுக்கு பதில் இல்லை. எப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, எங்க போனாலும் என்ன ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை ஆமென் சொல்லுவீங்க? அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிற மாதிரி நீங்க கூப்பிட்டான்னு வச்சுக்கிறீங்க, அவன் தான்டா உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு காஸ்பல் சொல்லுகிறான். அவன் தான்டா உன்னை விசாரிச்சு தீர்க்கதரிசி நம்புறியா? நீ நம்புறேன்னு தெரியும் எனக்கு. இவரை போலதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்காக சிம்பிளாக ஒரே வார்த்தையில் நான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிற, எங்கே இருக்கிற, யாரை பார்க்குற, நீ என்ன பண்ணுற, என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னே புரியல பாஸ்டர், எதுவுமே புரிய தேவையில்ல. எங்கே போனாலும் இப்போ ஒன்று மட்டும் மனப்பூர்வமாக நம்பு, நான் என்ன ஆனாலும் எங்கே போனாலும் என் ஆண்டவர் தான் கொண்டு போகிறாரு. ஒன்று மனப்பூர்வமாக நம்பு. ரெண்டாவது, நான் எங்கே இருக்கிறேன், அது மூலமாக எனக்கு என்ன மன வருத்தம், எனக்கு என்ன கஷ்டம், அதெல்லாம் தேவையில்லை. என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை கர்த்தர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க உண்மை. என்னுடைய விசுவாசத்தால் என் பாவத்தை மன்னித்து பரிசுத்தவானிடத்தில் பங்கு பெறுகிற அளவிற்கு இயேசு என்னை மாற்றியிருக்கிறார். இப்போ அதை கேட்ட கிரிகள் மட்டும் தான் நான் செய்யணும். ஸோ நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேச போகிறேன். நீ ராஜானாரு, தேசாதிபதியானாரு, மந்திரியானாரு, நீ நூற்றுக்கு அதிபதினாயிரு, நீ ஜனத்திற்கு அதிபதியானாரு, நீ சீசர் ராஜாவாவேனாயிரு. இங்கே சொல்லணுமா, நீ வந்துட்டு மினிஸ்டராரு, எம்எல்ஏவாரு, கலெக்டராரு, சிஎம்ஆரு, நீ பிஎம் ஆனாலும் நான் உன்னை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா திடுதுப்புலாம் பேச மாட்டேன் இயேசுவை பற்றி. நீ எதுக்காக நீ என்னை பார்க்க நீயாவே, ஏன்னா நம்ம போய் யாரையும் பார்க்க முடியாது. கரெக்டாக நீ போய் சிஎம் பார்க்க முடியாது, நீ போய் பிஎம் பார்க்க முடியாது, நீ டேரெக்டாக போய் ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியாது. நீ ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி பார்த்து போனால் தான் உண்டு. இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை, அவனை கூப்பிடணும் அவனை அப்படின்னு அவனா உன்னை கூப்பிட்டா தான் உண்டு. அவனா உன்னை கூப்பிட்டான் அந்த மாதிரி இருந்ததுன்னா, எதுக்கு கூப்பிட்டானோ, எதுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதோ, எதுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சதோ, அது மூலமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறன்ற பேரில் எப்படி இயேசுவை பற்றி நீ பேச போகிற அப்படின்றத பற்றி யோசி. அதுக்காக ஜெபம் பண்ணு. நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுக்காத. ஜெபம் பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அதை விட அதிகமாக எப்படி ஆண்டவரே உங்களை குறித்து நான் பேசணும், யார்கிட்ட பேசணும், என்னன்னு பேசணும். சம்டைம்ஸ் பென்னி இருக்காங்களா, அவன் சொல்லுவான் என்கிட்ட, பென்னி சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அப்படி சொன்ன உடனே அதுக்கு மேலே எதையுமே பேசணுன்னே தோண மாட்டேங்கி, கரெக்டாக புரிஞ்சுது, எல்லாரும் அமைதியாடுறாங்க, அந்த மாதிரி பேச வர மாட்டேது பாஸ்டர் அப்படின்மா. நான் தான் சொல்கிறேன், என்ன மாதிரிலாம் யாரும் பேச ட்ரை பண்ண கற்றுக்கோ, தயவுசெய்து கற்றுக்கோ, கண்டிப்பாக கற்றுக்கோ. இந்த மாதிரி பேச பவுல் சொல்கிற மாதிரி இந்த நான் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறது தவிர்த்து எல்லாரும் என்ன மாதிரி ஆகணும், அதுதான் கரெக்டு இல்லைன்னு நான் சொல்லலை. உனக்கு என்ன வருதோ நீ பண்ண ஆரம்பி, உனக்கு என்ன தெரிதோ நீ பேச ஆரம்பி. அதில் நான் என்ன சொல்லி தரேன்னா கற்றுக்க ட்ரை பண்ணு. அதனால தான் நான் அநேக நேரம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சம்டைம்ஸ் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி நிறைய சாட்சிகள் நான் சொல்லும்போது
ரொம்ப ஓவராக நம்மளை பற்றி பேசுகிறோமோ அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் அதையும் தாண்டி நான் திருப்பி திருப்பி ஏன் தெரியுமா சொல்கிறேன், இப்படி ஒரு நபரை பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையாக இருந்தது, நான் அந்த இடத்துல இப்படி நான் சொன்னேன், ஏன் நான் மொத்தமோட எக்ஸ்பிளைன் பண்ணி பெருசாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அது மூலமாக நிறையா புரியும். இது ஆனால் இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வை, யாரை நான் எதற்காக சந்திக்கிறேனோ அந்த காரியத்தை பற்றி தான் நான் அவங்ககிட்ட நான் பேச போகிறேன். அதை மாற்றவே கூடாது. அதுலேருந்து ஒரு டாபிக் சேஞ்ச் ஆச்சுன்ற ஃபீலே இல்லாமல் அதிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எப்படி நான் இயேசுவை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம், அந்த ஆர்வம், அந்த தாகம், அந்த வாஞ்சை, அதை பற்றி ஒரு ஜெபம், அதை பற்றி ஆவியில் ஒரு வழிநடத்துதல், அதை பற்றி ஆவியில் ஒரு வைராக்கியம், இந்த சிந்தையாக இரு, உன்னை முழுக்க முழுக்க கர்த்தர் நடத்துவார். ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜெபம் பண்ணுவோமா? அந்த எண்ணம் மட்டும் இருக்கட்டும். திருப்பி சொல்கிறேன், நீ யாரை எந்த காரணத்துக்காக நீ சந்திக்கிறியோ அந்த காரணத்துக்காக மட்டும் தான் நீ அவங்ககிட்ட பேசணும். நீ அதை விட்டு நான் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரிங்களேன், அப்படி ஒருவேளை ஆண்டவர் நடத்தினார்னா, அப்படி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா தாராளமாக சொல்லு, ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இயேசுவை பற்றி சொல்லு. கர்த்தர் நடத்தினார்னா, உணர்த்தினார்னா தைரியமாக பேசு, தப்பே இல்லை. பட் இல்லாத பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் நீ யாரை எதற்காக சந்திக்கிறாயோ அவர்களிடத்தில் அந்த காரியத்தை குறித்து பேசு. அதே ஃப்ளோவில் எப்படி இயேசுவை பற்றி அவங்களுக்கு நைஸாக சொல்லிடலாம், எப்படி அந்த ஆத்துமாக்கு ரட்சிப்பின் பாதையை காட்டிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாகம் ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா ஆண்டவர்களை பூர்வமாக நடத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? சர்வத்திற்கு மேலான சர்வ வல்லமை உள்ள வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து சகலத்தையும் அரசாளுகிற எங்கள் பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தீர், அவருடைய நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்த காரியங்கள் ஆண்டவரே, இன்னும் இதில் நடந்த சம்பவங்கள் நேரடியாக நாங்கள் பார்க்கல ஆண்டவரே. ஸோ எங்களுக்கு லூக்கா எழுதிய காரியத்தை குறித்து எங்களால் எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உமக்காக பவுல் எடுத்த தீர்மானங்கள், பவுலுக்கு உள்ளே இருந்த ஒரு வைராக்கியம், எதற்காக பவுலை நீர் அழைத்து ஊழியக்காரனை அனுப்பினீரோ அதை பவுல் பர்ஃபெக்டாக செஞ்சது போல் எங்களுக்கு தெரிந்த ஆண்டவரே. நாங்களும் அதை பார்த்து, பவுலை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதே போல் உம் நாமத்து நிமித்தமாய் அழைக்கப்பட்டவர்களாய் நீர் எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் நாங்கள் ஓட, அந்த வேலையை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாடி. ஆண்டவரே, நாங்கள் யாரை சந்தித்தாலும், எங்கு சந்தித்தாலும், நாங்கள் யாரை நேரில் போய் பார்த்தாலும், நாங்கள் போன காரியத்தை நிமித்தமாய் அவங்களோடு கூட நாங்கள் பேசும்பொழுது அதிலிருந்து ஒரு ஸ்பிரிட் க்ளீனிங்கில் ஒரு கண்டினியூஷன், அதிலிருந்து ஒரு அந்த கான்வர்சேஷன்லேருந்து ஒரு ஃப்ளோ, அது மூலமாய் இயேசுவை குறித்து நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எப்படி ஆகிலும் ஆண்டவரையும் உண்மை குறித்து நாங்கள் பேசிடணும்ப்பா. எப்படியாவது உங்களை குறித்து நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிடணும் ஆண்டவரே. ஏதோ சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளையை பெற்றோம், வயசாரிச்சு செத்துட்டோம் அப்படின்னு இல்லை ஆண்டவரே. வாழ்கிற நாட்களில் இந்த ஃபேமிலி, மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வேலை, சம்பாத்தியம், அதில் இருக்கிற ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர், அதில் ஃபிசிக்கலாக சிக்னஸ், ஓடுறது ஓடியாடுறது, சொந்தக்காரங்க, அதில் ப்ரோக்ராம்ஸ், நிறைய சர்ச் விஷயங்கள் நிறைய எங்களை ஆக்குபை பண்ணுது ஆண்டவரே. இவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அதை தவிர்த்து எங்களால் போக முடியாதப்பா. ஆனால் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த வேலைக்காக நாங்கள் போகும் பொழுது அதோடு கூட சேர்த்து நாங்கள் சுவிசேஷத்தையும் நாங்கள் சுமந்து செல்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி நடத்தும், ஞாபகப்படுத்தும். உமக்காக நாங்கள் இருக்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உமக்காக நாங்கள் சாட்சியாக இருக்கவும், இந்த உலகத்தார் மக்கள் மத்தியில் உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் இருக்கவும் கத்த கிருபை தரும், பலப்படுத்தும், ஞானத்தை தாரும், அந்தந்த நேரங்களில் பேச வேண்டிய அறிவை உணர்த்தும். சுவிசேஷத்தை ஒவ்வொரு நபர்களிடத்திலும் கர்த்தாவே எப்படி பேசினா புரியுமோ அந்த விதத்தில் பேசுறதுக்கு அந்த நபரை குறித்து எங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த நபருடைய இருதயங்களை குறித்து எங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த நபர் ஆதாயப்படுத்தி கொள்ளணுன்ற அந்த ஒரு பாரத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. அந்த ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தணும், எப்படியாகிலும் இயேசுவை காட்டிடணுன்ற அந்த ஒரு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியின் வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நாங்கள் அந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய லாபத்திற்காக சாதிக்கணும்னு சொல்லி நாங்கள் பலத்தை செலவு செய்து, பணத்தை செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, எங்கள் பிரயாசங்களை நாங்கள் செலுத்துகிற காரியங்கள் அநேகமாக இருக்க ஆண்டவரே. அதை பார்க்கிலும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பலத்தையும் வேலையையும் எங்கள் எனர்ஜியும் கர்த்தாவே சுவிசேஷத்திற்காக செலவு செய்ய உதவி செய்யுங்க டாடி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் நாம மையம் புரட்டும், நீர் எங்களை நடத்தும்.
உம்முடைய சித்தத்தின்படி நாங்களும் வாழ எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. இருதயத்தின் கடினத்தை மாற்றி போடும். உலக சிற்றின்பங்கள், ஆசைகள், இந்த உலகத்தில் டைம் பாஸாக ஜாலியாக சுற்றுற காரியங்கள் அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்காக பிஸியாக ஒவ்வொரு நாளும் ஓட கிருபை செய்யுங்க. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்நாதா இயேசு போகிறார்.